கேட்கல ப்ரோ. ஓகே, நம்மளும் கென்ஷின் சார்பாக ஒரு ஈவெண்ட் நடத்தியிருக்கோம் அப்படிங்கிறது நினைக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இதே டிராயிங் ஈவெண்ட் வேறு லீகில் வரைஞ்சிருக்காங்க எல்லாம். ஐயோ, அதுவும் கலர்லாம் பக்காவாக கலர் கொடுத்துருக்கானுங்க. ஒரு கலரும் இது கொஞ்சம் ஜாங்லி மாதிரியே இல்லை. ஆமாம், இது கொஞ்சம் ஜாங்லி மாதிரியே இல்லை. பா, ஏய் யாரையா இந்த பொண்ணு? செம்மையா வந்திருக்காயா. ஜாங்லி பயத்துல இருக்கா. இவன் பாத்தியா 3D மாதிரி வர ட்ரை பண்ணியிருக்கான் லைட்டா. செம. ஓ சாரி ஒரு செகண்ட் ஏமாந்துட்டேன். பின்னாடி இருக்க என்விரான்மெண்ட்டும் அவனே சேர்த்து வரைஞ்சிருக்கான் நினச்சி ஏமாந்துட்டேன். இது மட்டும்தான் வரைஞ்சிருக்கான். அதான் பின்னாடி இருக்கிறது இனசுமா. அவன் வந்து இதை மட்டும் இங்கே வரைஞ்சி இதை சும்மா வரைஞ்சிக்கிட்டான் பேக்ரவுண்ட். அவன் இந்த இடத்துல இருக்க மாதிரி வரைஞ்சி இது பண்ணியிருக்கான். சமசமயம் வந்திருக்கணுங்க. யாரா இவன்? ஐயோ, ஏதோ கான்டெஸ்ட்ல நம்மளும் சேரணுங்கிறதுக்காக சாங்கிலி மாதிரி யாரு இல்ல. ஐயோ பா, இது பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது அப்பா யோ எப்படி வரைஞ்சிருக்கான் மாதிரியா. செமையா இருந்திருக்கான். எனக்கு ஏன் கமெண்ட்ஸ் டிஸ்பிளே கமெண்ட் போடலையா வரும்? எனக்கு கமெண்ட்ஸே டிஸ்பிளே ஆகலை. சாரி மக்களே. இல்லை நீ ஆர்டிஸ்ட்னு அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. அந்த ஃபோட்டோ தான் ப்ரோ. இங்கே பாருங்க. இங்கே பாரு. ஆனால் வரைஞ்சிங்க, ஆனால் க்யூட்டாக இருக்கு. ஆனால் எப்படி வரைஞ்சிருக்கானுங்க பாரு. எல்லாம் ஒரு ஐடியா வரைஞ்சிருக்கானுங்க. வாய் ஏன் வரையாம விட்டான்னு தெரில. வரையறன்னு சொல்லி எதை எடுத்து போட்டு வச்சிருக்கான் பாரு. ஃப்ளெக்ஸ் இங்க பாரு. ஜாங்லி. ஓ இந்த 2 கேரக்டர். ஏய் ஜாங்லி எங்க இருந்து வந்தான் இந்த கேரக்டரோட? போயிட்டு இருக்கா? ஓஹோ, அதான் எடுத்து போட்டிருக்கான். பேனர்லாமாடா எடுத்து போடுவீங்க கான்டெஸ்ட்டுங்கிற பேர்ல. ஏய் இது நம்ம தளபதி இவரு வரைஞ்ச மாதிரியே இருக்கியா? நம்ம ஆளுங்க யாரோ ஒருத்தர் வந்தாங்க இதே மாதிரியே. நைஸ். ஆமாம் இதே மாதிரியே வந்தாங்க. இவரு தான் விஷால் ப்ரோட ஃப்ரெண்டு. ஹவுல் ப்ரோ. என் தலைவரே கோயோ தாங்க முடியலையே. நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்களே. செத்துறான மீதி இருக்காங்களாம். இதெல்லாம் வரைஞ்சதுன்னு சொன்னா நம்ப மாட்டேன். இது வரைஞ்சதுல இங்க இருந்து எடுத்திருக்கான். சொல்ல முடியாது இங்க பாரு. இதெல்லாம் அப்படியே ஏதோ போட்டோ எடுத்து போடுங்கடான்னா ஆச்சு, வரைஞ்சி போடுங்கடான்னா அப்படியே எடுத்து போட்டுருக்கானுங்க. இது வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
இவன் பாரியா வரைஞ்சதுக்கு ப்ரூஃபும் போட்டிருக்கான் பா. யோ இந்த போட்டோக்கு மட்டும் டிஃபரன்ஸா பாறேன். செம்மையா வரைஞ்சிருக்கான் பா. வேற லெவல் ஃபினிஷிங். ஐயோ இங்க பாரு. இங்க ஒரு கண்ணு வரைஞ்சி ஏதோ வில்லன் லைன்ஸ் லாஸ்ட் ஃபால். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க பாரு அந்த நெஞ்சில இருக்க கோல்டும் அந்த கம்பியும் இல்லைன்னா இது இந்த கான்டெஸ்டுக்கு இதே இல்லாத பிக்சர். அங்க பாரு முன்னாடி பிரவுன் கலர் ஹேர் கலர் கொடுத்துருக்காராம். ஆஸ்வாந்தி சைன் கையில வச்சிருக்கான். இதெல்லாம் போடணுன்னே போடுவானுங்க போலையா. இங்க பாத்தியா இத அரைஞ்சி உள்ள இருக்கிறத கட் பண்ணி வச்சிருக்கான். நியாயம் பண்ணானே. ரைட்டு கான்டெஸ்ட் நடத்துறன்னு வச்சு செஞ்சு விட்டுருவாங்க போல. கேம் பிளே என்ன ப்ரோ? பைனானாவா? என்ன பைனானா? டவர் ஆஃப் ஃபேண்டசியா ப்ரோ? நீங்க ஏதோ சுமேரு வந்திருக்காங்க ப்ரோ. உள்ள போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு டவர் ஆஃப் ஃபேண்டசி போவோம். டவர் ஆஃப் ஃபேண்டசி தான் கிரைண்ட் அடிச்சுட்டு இருந்தேன். சரி சுமேருன்றானுங்க. உள்ள போய் என்ன கருமன்னு பார்த்தோன்னு. ப்ரோ ஏத்தர் பையன். ஆமா ஏத்தர் பையன் தான். யாரே இல்லைன்னது. ப்ரோ நியூ ரியாக்ஷன் எலக்ட்ரோ பஃபா டென்ட்ரோ வித் எலக்ட்ரோ என்ன ப்ரோ வருது? பைரோ வித் டென்ட்ரோ தான் பர்னிங். டென்ட்ரோ வித் எலக்ட்ரோ என்ன வருது? நியூ ரியாக்ஷன்ஸா? நைஸ். உள்ள போய் பாப்போம். ஜியோவும் அனிமோவும் குசும்புக்காரனுங்க. எவனோ நீ ரியாக்ட் பண்ண மாட்டானுங்க. ஜியோ பரவாயில்ல. சாரி அனிமோ இருக்கானே. அனிமோ எல்லாத்துக்கூடயும் பண்ணி அவன் பண்ணுவான். ஜியோ தான் எது கூடயும் பண்ண மாட்டான். ஜியோ இது இருக்குல்ல ஷார்ட் தருதுல. அது என்னைக்காவது பொறுக்கிருக்க நீ கான்சியஸா? இல்ல பொறுக்கிட்டு இருக்கும்போது அதுவா பொறுக்குனா. இந்த கதவையாவது மாத்தி தொலைங்கடா. இருந்தாலும் எனக்கு கென்ஷன் போர் அடிக்குது. என்னதான் சுமேர் வந்தாலும் உள்ள போயிட்டு எனக்கு நான் போர் அடிக்குது. ஸ்டில் ஏதோ புது மேப்புன்னாங்க. பாத்தியா நான் இன்னும் இனசுமாலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுலயே ஏதோ ஸ்டாராலாம் காமிக்குது. ஓடு ஓடு. அதான் இது கிளைம் பண்ணீங்களா அந்த ரெடீம் கோடு? இல்லையே. ரெடீம் கோட் பண்ணலையா? இல்ல ஸ்ட்ரீம் லைவ் ஸ்ட்ரீம்ல 3 ரெடீம் கோட் வரும்ல 300 பிரீமோ அது பண்ணலையா? போச்சு. அது அன்னைக்கே பண்ணாதான் வரும்.
அதான் இப்போ ஒரு 300 மைனஸ். டெஸ்ட் ரன் போய் பார்ப்போம். என்கிட்ட ஒரு 18,000 போயிடுச்சு. 8,800 நல்லா இருக்கா? ஏன் கேட்கலா பையன் ப்ரோவன் பையனா? சை அதனாலதான் எனக்கும் பிடிக்கல. ஒரு செகண்ட் பொண்ணு நம்பிட்டேன். ஆனா இந்த பச்சை கலர் டேமேஜ் எனக்கு பிடிச்சிருக்கியா? வெயிட் பண்ணுங்க, நான் இது என்னன்னு பார்க்கல. ஹோல்ட ஃபுல்லா கிளிக் பண்ணுங்க, என்ன பார்ப்போம். ஹோல்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லா. இல்ல இன்னொன்னு சார்ஜ் அப் ஆகுது பாருங்க. ஓ டென்ட்ரோகானிவா? ஆமாயா, ஏதோ டிபிஎஸ் நினைக்கிறேன் ப்ரோ. வேலிட்டி போர்டு பாருங்களேன், அப்படியே கண்டினியூஸா அடிக்கும். ஏதோ புகை வீசுறாயா? இந்த புகைக்குள்ள இருந்தா என்ன நடக்குன்னு தெரியல. அதான் எனக்கும் தெரியல, நான் ரீட் பண்ணல, சோம்பேறித்தனை போட்டு வெளியே வந்துட்டேன். ஓஹோ, புகைக்குள்ள இருந்தா வந்து இன்ஸ்டன்ட் இது போல ப்ரோ சார்ஜ். என்ன சார்ஜ்? இப்ப சார்ஜ் பண்ணீங்களா, வெயிட் பண்ணீங்களா, அது வெயிட் பண்ணாமே பண்ணலாம். புகைக்குள்ள இருந்தா அல்ட் குப்புன்னு வந்துருச்சு. அல்ட் அனிமேஷன் நல்லா இருக்கியா? ஆனா என்ன சிங்கிள் டார்கெட் தான் அடிக்கும் போல, அதனால அவனுங்களே சிங்கிள் டார்கெட். நீங்க அந்த புகைக்குள்ள போட்டு எய்ம் பண்ணி பாருங்களேன், டக்குன்னு சார்ஜ் அப் ஆயிருது. ஆயிடுச்சு, சார்ஜ் அப் ஆயிடுச்சு. இங்க சார்ஜ் ஆகிறதுலாம் நம்ப கூடாதியா? இங்க ஸ்டாவ கொடுத்துரும். அது எனர்ஜி சொல்லல. இந்த இப்ப சார்ஜ் அட்டாக்கா? ஓ இதுக்குள்ள சார்ஜ் அட்டாக் போட்டேக்கலாம். நைஸ். அதான் சிங்கிள் டிபிஎஸ் போல, சிங்கிள் டார்கெட் டிபிஎஸ். சிங்கிள் டார்கெட் தான் பாரு எப்படி அடிக்கிறான்ட்டு. தம்மு முன்னாடி விழுது. அப்புறம் உனக்கு சார்ஜ் அட்டாக்ல என்னமோ பஃப் கொடுத்துருக்காங்க போல, நான் ஃபுல்லா ரீட் பண்ணல. ப்ரோ நியூ ரியாக்ஷன் எலக்ட்ரோக்கு சம படிச்சிட்டேன் ராஷ்வின் சார். ப்ரோ டென்ட்ரோ ப்ளஸ் எலக்ட்ரோ ஈக்குவல் டு எலக்ட்ரோ ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் நினைக்கிறேன். ஓ டென்ட்ரோ ப்ளஸ் எலக்ட்ரோ ப்ளஸ் டென்ட்ரோவா? அண்டர்ஸ்டூட் வச்சிருக்கானுங்க இந்த கேரக்டருக்கு. எவ்வளோ எனர்ஜி தேவை? எவ்வளவு எனர்ஜி அது இதுல பாருங்க. டாலன்ட் 40 தான்யா. டக்குன்னு இல்ல, எத்தனை எவ்வளவு பெர்சன்டேஜ்னு எப்படி பாக்குறது? 89% மெயின் டேமேஜ். செகண்டரி வர மெயின் டேமேஜோட 89% தான். செகண்டரி டேமேஜ் 108%. செகண்டரி ஷாஃப்ட் எத்தனை போகுதுன்னு தெரியலையே. ஏதோ 4-5 போற மாதிரி இருக்கு. இன்டு போட்டிருக்கும் ப்ரோ. இன்டு போடலையா? இது combines the power of all seed fire to fire 6 tangerine staff that can track opponents and deal dendro. Track. After they hit, the tangerine staff will create secondary wave of tangerine staff that can also track opponents and deal dendro damage. Oh, first போடுறது வந்து 89x6. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் வர்றதுக்கு வந்து நான் கவுண்ட் கொடுக்கல. 89x6 போட்டா எவ்வளோ? 89x6 அதான் 89, அதாவது 6 வாட்டி அடிக்குது. 534% ஃபர்ஸ்ட் அந்த மெயின் இதுல. அதுக்கப்புறம் குட்டியா போறது போலாம். ஆஃப்டர் டிகனாரி ஃபயர்ஸ் ரேத்தாரோ இஸ் எலமெண்டல் மாஸ்டரி இஸ் இன்க்ரீஸ் பை 50%. 50 ஃபார் 4 செகண்ட். எலமெண்டல் மாஸ்டரி பெஸ்ட் கேரக்டர் போலயே. ஆமா ஜென்ரோ இதுல மேக்ஸிமம் அவன் எலமெண்டல் EM தான் வருது. EM 12 செகண்ட் தான். For every point of elemental mastery Dignari possess, his charged attack and fashioner's tangent shaft damage is increased by 0.6%. Maximum damage obtained is 60%. Alt elemental mastery reaction போட்டு அடிக்கலாம். இவர் வேற எலக்ட்ரோ கூட நல்லா இருக்குன்றாரு. ஒரு எலக்ட்ரோ போட்டு வச்சுட்டு கும்முன்னு ஃபிஷல் அதான் ஃபிஷல் தான். ஃபிஷ்ஷில் போட்டு அப்படியே
டம் டும் டம் டும் டம் டும்னு அடிக்கலாம் போல. அவன் ஸ்கில்ல இருக்கும்போது எத்தனை வாட்டி சார்ஜ் அட்டாக் பண்ண முடியும்னு பாருங்க. இதுக்கு ஸ்கில் டேமேஜ் 239%. 8 செகண்ட்யா? 8 செகண்ட் இருக்குன்னா எத்தனை வாட்டி பண்ண முடியும்னு பாருங்க, பண்ணி பாருங்க. 8 செகண்டா? டிகனரி 1000 Binary gains effect threshold decrease. 8 செகண்ட்னா கண்டிப்பா ஒரு 7-6 வாட்டி பண்ணலாம். This hack will dissipate once the skill duration. 2.4 seconds கம்மி பண்ணுமா சார்ஜ் அட்டாக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் பாப்போம். இந்த செகண்ட் எய்ம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. எவ்வளவு நேரம் அதுல 2.5 செகண்ட்ஸ் கம்மி பண்ணுதோ அவ்வளவுதான். 2 செகண்ட்ஸ் ஆகும். யோத்தியா ஃபர்ஸ்ட் கான்சலேஷன் சார்ஜ் அட்டாக்கோட கிரிட் ரேட் வந்து permanently 15% increase. Second cancellation when there are 3 opponents within the elemental skill, Tignari gains 20% dendro damage bonus. அட பிச்சைக்காரங்களா. This effect will last up to 6 seconds with the field duration ends. Cancellation 4. When alt is activated, all nearby party members gain 60 elemental mastery for 8 seconds. Triggers burn your if fashioner's Nvme shaft triggers burning, bloom, quicken or spread reaction, their elemental mastery will be further increased by 60%. This later case will also refresh the buff state duration. Yo, C4 இருந்தா 120 elemental mastery எல்லா டீம்மேட்ஸ்க்கும். C6ல C6 வந்து சார்ஜிங் டைம். C6 வந்து சார்ஜ் ஷாட் போடுறான்ல அது வந்து பர்மனண்டா 0.9 செகண்ட்ஸ் டிக்ரீஸ் அண்ட் வில் ப்ரொடியூஸ் அடிஷனல் ஸ்கில் இல்லாமயா? ஸ்கில் இல்லாமலே ஒரு செகண்ட்யா அது 0.9 போட்டிருக்கானுங்க. ஒரு செகண்ட் வச்சுப்போம். ஒரு செகண்ட் டிக்ரீஸு. அதுக்கப்புறம் அது இல்லாமல் ஒரு அடிஷ்னல் ஷாட் போடுமா. அந்த ஷாட் வந்து 150% டேமேஜ் ஆகும். ஓ அது அதிகமாக பண்ணும். இப்போ C3ல வந்து அல்ட் ஏறுதா ஸ்கில் ஏறுதா அது பாருங்க. C3லயா? C3ல அல்ட் தான் ஏறுது. போடு பரவாயில்லையே. எலமெண்டல் மாஸ்டரி பாரு 300 கொடுத்துருக்கானுங்க. ரியாக்ஷன் போட்டு பார்த்தா தான் தெரியும் இந்த கர்மத்துக்கு. ஓ கூட லிஷா இருக்கானா? காலியும் இருக்கா பாருங்க அங்க பாருங்க. வால்ட் வேணுமா? சும்மா ஸ்கில்ல ஹோல்ட் பண்ணுங்க. டாப் பண்ணுங்க. இந்த கேரக்டர் இதுவும் போவாயா? இவ்வளவும் போதா? என்னதா பறவை விட்டுக்கிட்டா? ஓ விட்டு திரும்ப எடுக்கறாயா? அது அந்த பூமரங் மாதிரி போயிட்டு திரும்ப வரும். ஹீரோ மாதிரி ப்ரோ. வால்ட் என்ன ஏன் தெரியல. சூக்ரோஸ் மாதிரியே இருக்கா. குயிக்கன் அக்ரிவேட். ஆமாயா குயிக்கனுக்கும் அக்ரிவேட்டுக்கும் டேமேஜ் ஜாஸ்தி. ஸ்கில்ல போட்டு எத்தனை வாட்டி எய்ம் பண்ண முடியும் பாருங்க. எய்ம் ஷாட். ஏய் எலக்ட்ரோ அப்ளை பண்ணிட்டு அடிச்சாதானா சரியான டேமேஜ். என்ன எம்எம் மாறீங்களா? ஆமாவா யாரு நல்ல டேமேஜ் தான் எலக்ட்ரோவோட ஃபைனலி. ஆனாலும் கெச்சிங் கர்மத்தை யூஸ் பண்ண முடியாது. இந்த சப்போர்ட் கேரக்டரோட யூஸ் பண்ணலாம்ல. இந்த சப்போர்ட் கேரக்டரோட அல்ட் ஆன் ஃபீல்ட்ல இருந்துச்சுனா ஃபைனலி கெச்சிங் கேன் டு சம்திங். ஃபிஷரோட யூஸ் பண்ணலாம், ரைடனோட யூஸ் பண்ணலாம். ரைடன் ஸ்பெஷல் C6 ஆனா வர்க் ஆகாது என்கிட்ட. தர்மா ஃபாரஸ்ட். தார்மா ஃபாரஸ்ட் ஆயா? தார்மா. யூ பாஸ் ஆயா இது? ஆமா செம்ம அழகா இருக்கேயா.
எலக்ட்ரோ ரெசிஸ்டன்ட் கூட இருக்கு ப்ரோ. அல்ட் ஃபீல்ட்ல இருக்குமா? இவதான் அதா பாத்தியா, இவ அல்ட் ஃபீல்ட்ல இருக்குமா? இத போட்டு கெச்சிங்கோட அல்ட் ஸ்பாம் அடிச்சிருக்கு. அதான் யாரா ட்ரை பண்ணி பாருங்க மக்களே, டைம் இருந்தா. என்னால பண்ண முடியாது. அவளை சுத்தி என்னமோ டென்ட்ரோ கிரீனா இருக்குது. அது என்ன பஃப் பாருங்க. ஸ்கில் ரிட்டர்ன் வந்ததும் அல்ட்ட போட்டு தொலை முடியாது. ஸ்கில் ரிட்டர்ன் வந்ததும் அவளை பாருங்களேன், என்னமோ சுத்துது. அது டேமேஜ் பண்ணுமோ? ஸ்கில்ல போட்டுட்டு ரிட்டர்ன் வந்தது பாருங்க. ஏய் ஃபீல்லே இருக்கியா? இங்க வா, டென்ட்ரோ போட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே கெச்சிங் எடுத்து கும்மா. Try not to enjoy this too much. My. ரைடன் வச்சு பண்ணலாம்ல. டென்ட்ரோ ப்ளஸ் ஹைட்ரோ பாருங்களேன். என்ன ரியாக்ஷன்? ஓவர் க்ரோன் நினைக்கிறேன். இது ஸ்ப்ரெட் ரியாக்ஷன்லாம் ஒன்னு இருக்கு. அந்த ஒரு இது பபிள் மாதிரி இருக்கா, அது வந்து வெடிக்கும். அந்த இடத்துல அதுல நீங்க பைரோ அப்ளை பண்ணீங்கன்னா பர்ன் டேமேஜ் அப்ளை பண்ணும். அதாவது டென்ட்ரோ ப்ளஸ் ஹைட்ரோ அப்புறம் நல்லா இருக்கே டென்ட்ரோ ப்ரோ. காச்சா கேமர் ரியாக்ஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. 130% எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கு ப்ரோ டென்ட்ரோ. பட் இப்போ வந்து கேரக்டர்ஸ் மட்டும் தான் எனக்கு பிடிக்கல சீரியஸா. சிக்னாரி பார்க்க நல்லா தான் எனக்கு ஸ்கில்ஸ் எடுத்தோன்னே போ வச்சு விட்டுருக்கானுங்க தாண்டாங்க. எடுத்தோன்னே ஒரு கேட்டலிஸ்ட்டு இந்த மாதிரி வச்சிருந்தா இப்படி எடுத்து நல்லா இருக்கும். டென்ட்ரோ தானே அடியில இருந்து வெப்பனை போய் பாருங்க ப்ரோ. அது வெப்பனை போய் பாருங்க. சிக்னாரி வெப்பன் விஷ் பேஜுக்குள்ள போய் எத்தனை நாள் ஆகுது. செம்மையா இருக்கா அத பாசிவ் பாருங்க. அதெல்லாம் எங்க பாக்குறது தெரியலப்பா. அந்த சைடுல அந்த அத கிளிக் பண்ணி அதான் இப்ப நீங்க பண்ணீங்கல. gain 12% all elemental damage bonus, obtain 12% effect hitting an opponent with charge attack. This effect increases charge attack damage by 160% of elemental mastery. அவனுக்கே செஞ்ச மாதிரி இருக்கான். கிரிட் ரேட் வேற. கிரிட் டேமேஜ் அது elemental mastery இருந்துச்சுன்னா ஜம்முன்னு இருக்கும். கிரிட் ரேட் வேற. கிரேட். ஓர்டெக்ஸ் ஃபேன் குஷர் எடுப்போமா? காலகாலமா இந்த ஓர்டெக்ஸ் ஃபேன் குஷர் எடுக்க போய் தான் வேற வேற வெப்பன் கடிச்சிக்கிட்டு இருக்கு. என்னம்மா இது அதை எடுக்க பாக்குறீங்க? அக்வா சிம்லிக்ரா 5 ஸ்டாரா? என்ன அது அக்வா சிம்லிக்ரான்னு போட்டிருக்கு? உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது விஷஸ் இவளோட வெப்பன். என்ன கிடைச்சிச்சு? இந்த பொம்பளையாளோட வெப்பன்யா. ஒரு பொம்பளையால் ஹைட்ரோ இருப்பால்ல, எலன் வெப்பன் கிடைச்சிச்சா? மாசு என்ன மாசு தூசுன்ட்டு போயா ப்ரோ. அவன் 80 டேமேஜ் தருவா ப்ரோ அந்த வெப்பன்ல. அப்படியே இட்டோட வெப்பன் போல. என்ன விஷ் பண்றீங்க? சும்மா தானே எனக்கு பண்ணிடுவாங்க. 100%ஆ? இல்லையா 50. அதான் வெப்பன் மேனர்ல கூட பண்ணலாம். நான் போன வாட்டி இப்படிதான் ஏன் உள்ள வந்தேன். ஒரு 600 பிரீமோ ஜம்ப் தான் இருந்தது. 2 விஷ் தான் பண்ணேன் 5 ஸ்டார் கொடுத்தானே. எனக்கு நானும் பண்ணலாம். ஆனா 100% சைனோ போயிடும். பிடி வேற பக்கத்துல இருக்கு. ப்ரோ நார்மல் பேனர்ல ப்ரோ அதான் டிக்னரி இதுல போட்டாங்களா? ஸ்பைரல் ஸ்டாண்டர்ட்ல செக் பண்ணு. ஷாப்லாம் வாங்க முடியாது ப்ரோ. ஷாப்ல ப்ரோ ஸ்டாண்டர்ட் பேனர் செக் பண்ணுங்க. ஏரியா இங்க ஷாப்புக்கு பண்றானுங்க. இந்த ரெண்டு தான் ப்ரோ வாங்க முடியும்.
பேனர் தான் ஸ்டாண்டர்ட் பேனர். டீடைல்ஸ் ஏன் அவனை ஆட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க கமெண்ட்ல. என்கிட்ட அப்படிதான் நிறைய பேர் சொன்னாங்க அவனை ஆட் பண்ண போறாங்கன்ட்டு. அதுல பாத்தீங்களா மொதல் 6 இருக்கும்ல ஒரு பேஜுக்கு, இப்ப 5 தான் இருக்கு. இங்கே இருக்கு. சைன் டிக்னாரி ஆட் பண்ண போறாங்களா? யாருமே இல்லையே அதுல. இல்ல இவன் பேனர் முடிஞ்சதும் ஆட் பண்ண போறாங்களாமா? இந்த ஆட் பண்ண போறாங்கற பேச்சலாம் அது ஆட் பண்ண. அங்க பாருங்க கமெண்ட்ட பாருங்க. அப்படிதான் அயாக்க ஆட் பண்ண போறான்னு சொல்லிட்டாங்க. அவன் ஆட் இது யாரு ப்ரோ சொன்னா? அபிஷியலா சொன்னாங்களா என்ன? ஆட் பண்ணிட்டீங்க அப்புறம் பேசினா. ஆனா இந்த ஸ்பேஸ் அல்டி கிளைடர் வரதுங்கிறதே ஒரு சொகையா. அங்கதான் அந்த நம்பர் 12 இந்த அதான் அது இதுல. ஐயோ எங்கயா சுமேரு இருக்கு? டவர் ஆஃப் ஃபேண்டசி அப்படியே இங்க பாருங்க. கேசம் பக்கத்துல. ஜென்யூன் லீக்ஸ் அங்கிள் கோகோபாய். கோகோபாய் இருந்து வரதுனா லீக்கே கிடையாது. ட்ரூ வேர்ட்ஸ். அவன் பிரைவேட் சர்வர்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். லைவ்ல சொன்னாங்களா? என்னையா சொல்றீங்க? வயலட் கிராஸ ஒரே இடத்துல இத்தனை வச்சிருக்காங்க பாத்தியா? அப்படியா? இங்க பாரு வேணும்னே பொறுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நாள் எப்படி அலைஞ்சுக்கிட்டு யாரு அப்படியே படிக்கட்டுமே. ஏய் என்னையா கீழே இறங்க முடியல ஏற முடியல. ஐயோ கண்ட்ரோல் இழுத்துனா இறங்க மாட்டாயா? அது டவர் ஆஃப் ஃபேண்டசி. கருமத்தை இவ்வளவு ஸ்லோவா இருக்கு. இந்நேரம் நான் அந்த மலை ஏறி பக்கத்து ஊருக்கே போயிருப்பேயா. எனக்கு லைட் யூஸ் பண்ணவங்க என்ன தோணுதுன்னா, என்னடா ஆம காணோம் கை போட முடியலன்னு. கருப்பு செவுத்து மேல ஏறணும்னா ஒரு மாதிரி இருக்கு. செவுத்து மேல ஏறணுமா ஐயா அப்படின்னு எக்ஸ்ப்ளோரேஷனே காண்டாயிருக்கு. இங்க பாரு எவ்வளவு ஸ்லோவா நடந்து போறான்ட்டு. அதான் ஸ்பிரிண்ட் பண்ணுங்களேன். அயாக்கானால தெரியல எதுவும். இந்த கர்மத்துல டபுள் ஜம்ப் வேற அவன் அதுவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எங்கடா குதிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னதான் அதுல இது இருந்தாலும் அந்த பக்கா ஃபினிஷிங் வேர்ல்டு பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்குங்கன்னா கென்ஷன் தான் கண்டிப்பா. பாரு எப்படி செதுக்கி இருக்கானு பாரு. கேஷ் அப்படியே அடவா பா. இதான் சுமேருவா? அடர்ந்த காடா இருக்கேப்பா. ரெயின் ஃபாரஸ்ட் ப்ரோ இது. யோ உள்ள வந்தாலே ஓஎஸ்டி அப்படியே காது குளிர்ச்சியா ஓடிக்கிட்டு இருக்கியா. இதுல பேட்ல ஓஎஸ்டி நல்லா இருக்கு, கேட்டு பாருங்க. கிங் கேமிங் ஆஃப்டர் 3.1 ஸ்டாண்டர்ட் பேனல்ல ஆட் அஃபிஷியல். ஓ அப்படியா? அஃபிஷியல் நீ பார்க்கல ப்ரோ. அப்ப அந்த கேரக்டர் எடுக்காதீங்க. வேஸ்ட் இருக்கடா சும்மா கிடைக்கும். டவர் ஆஃப் ஃபேண்டசி வாங்க ப்ரோ. சுமேர் ஒரு 2 நாள்ல முடிஞ்சிரும். டவர் ஆஃப் ஃபேண்டசி வாங்க, ஜாலி பண்ணுவோம். ஏன் புது கேரக்டர் போய் ஆட் பண்றானுங்க? ஏதாவது பழைய கேரக்டர் ஆட் பண்ணலாம். டென்ட்ரோல ஒன்னு ஆட் பண்ணனும்ல, கிரையோல மத்த எல்லா எலிமெண்ட்லயும் ஒன்னு. சரி அப்ப இன்னசுமால கிடையாது. எலமெண்ட் இது என்ன ஏதோ நீங்க மறந்து ஏதோ எப்படி அது நீங்க போய் இது எடுக்க முடியாது. அது எப்படின்னா என்ன சும்மால டெலிபோர்ட் பண்ணி போவோம்ல ஒரு மாதிரி எலக்ட்ரோ அந்த மாதிரி அது போக முடியல. அது நீங்க ஃபர்ஸ்ட் கீழே போய் டென்ட்ரோகிரானம் எடுக்கணும். அதை எடுத்துட்டீங்கன்னா அது நல்லா ஆயிரும். பாய்மான் பாக்குறான் புது இடமா இருக்கேன் அப்படின்னு. ஐயோ வாய்ஸ் வரல இது. ஆமா கடுப்பா இருக்கு. அது ஸ்டோரி போனாதான் ப்ரோ வாய்ஸ் வரும். வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் வராது. கட் சீன் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏன் ஆனா ஏதோ கண்ணன் புழல் ஊதுற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வச்சிருக்காங்க. சீரியஸா நல்லா இருக்கு பா. யோ சின்ன வயசுல தார்சன் ஒரு கேம் விளையாண்டுருக்கேன், அது மாதிரி இருக்கியா? சுமேரு 5 பீக் இருக்கணுமே.
ஏய் இல்ல இன்னும் மேப் ஃபுல் மேப் வரல. என்னையா இதெல்லாம் புதுசா இருக்கு பாஸ் எல்லாம். ஏய் பாஸ் ஃபைட்ல வீணையெல்லாம் வச்சு ஆச்சிருக்கானுங்கயா. வர மாதிரி ஐயோ விளையாட வர மாட்டேங்குது. அயோட்டா எப்ப எடுத்தீங்க? எடுத்துட்டேனே ஃபைனலி. டென்ட்ரோஸ் ஸ்லைம். இப்போ அந்த பால் மாதிரி இருக்கா, அதுல வந்து பைரோ யூஸ் பண்ணி பாருங்க. ஓ the mushroom அம்மா சரியான டேமேஜ். இருந்துச்சு உடச்சுப்பா கை சிக்கிட்டு. இது ஃபுல் மேப் இல்லையாமா? அப்படியே அந்த இடத்தோட லெஃப்ட் சைடுல டெசர்ட் வரும். அது வேற மேப்பா இருக்கும் டெசர்ட் இருக்குது. இல்ல இந்த மேப் தான் ப்ரோ. சுமேர்ல 2 இடம் இருக்கு, டெசர்ட் அப்புறம் ரெயின் ஃபாரஸ்ட். ஓஎஸ்ல சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபர்னிச்சர் செஸ்ட் வச்சிருக்கானுங்க பாத்தியா, இங்க கொண்டு வந்து எனக்கு இந்த செஸ்ட பார்த்தாலே காண்டாகும். எனக்கு செஸ்ட் ஆஃப் மட்டும் கிடைக்காதே. வியடா இருக்கியா கென்ஷின்? எப்பவுமே புது வடை வந்துச்சுன்னா அப்படிதான் ப்ரோ இருக்கும். அப்புறம் இன்னும் சொன்ன மாதிரி பழகிக்கும். கேம் பிளே வியடா இருக்கு. அது விளையாடுறதுக்கா நான் இப்ப விய போட்டு எப்படியும் ஒரு 5 வாட்டி ஸ்பாம் பண்ணிருப்பேன். மவுண்ட் வரலன்ட்டு அதுல மவுண்டோட லாண்ட் இதுல இப்படி ஓட வேண்டியதா இருக்கு. கென்ஷின் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அப்படியே டோட்டலா வேற கேம் ஆயிரும். புது வெப்பன் டைப்ஸ்லாம் வந்தா நல்லா இருக்கும். வராது. எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. டவர் ஆஃப் ஃபேண்டஸில வெப்பன் பாத்தியா இப்படிதான் இருக்குன்னுட்டே இல்ல, கண்டா மாதிரி நெமிசிஸ் வெப்பன் அதுக்கு தான் வேணும்னு வச்சிருக்கேன். அது பாத 2 பக்கமும் இதுல டிராவர்ஸ் பண்றதுக்கு தான் இது வச்சிருக்கானுங்க போலயா. பட் இது எப்படி யூஸ் பண்றதுன்னு அதான் நீங்க ஒரு எலக்ட்ரோ கரணம் எடுத்தீங்கன்னா அது அன்லாக் ஆயிரும் ப்ரோ. எங்கயாவது இருக்கும் அது. எலக்ட்ரோவா? சரி டென்ட்ரோ கரணம். ஓ மாடல்லாம் இருக்கியா? மேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமா அது சும்மா பக்கத்துல போய் ஒண்ணும் பண்ணாது, ஆனா அடிச்சிட்டீங்கன்னா திரும்ப அடிக்கும். என்னையா கரடியும் மாடையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்க? 2 ஒண்ணுதான் ப்ரோ, 2மே ஆக்ட் தான். ஒண்ணு பெருசு ஒண்ணு குட்டி. அதான் கரடி மாடு 2 சேர்ந்தமா இருக்கு இந்த உயிர். நான் நினைச்ச மாதிரி இது ஒரு ரோபோட் தானே? இது ரோபோட் நான் நினைச்ச மாதிரி இது ரோபோட் தான். ஓ இது ரோபோவா? ஆமா ரூன் கார்டு தெரியுதா? இவ்வளவு பெருசா இருக்கு, நான் இப்பதான் பாக்குறேன், பார்க்கவே இல்லை. ஹியூமங்கஸ் சொல்லுவானுங்க இதான் ஆர்கான் வரல வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்ச ரூன் கார்டு. 120 புல்ஸ் பண்ணா ஆமாம் ப்ரோ எடுத்துடலாம் ப்ரோ. 80 புல்ஸ் பண்ணி 2 5 ஸ்டார் ப்ரோ நெமிசிஸ் பேனர்ல. 2மே நெமிசிஸ் இல்லை. என்ன பிரச்சனைனா அந்த கேம்ல 50-50 100%ங்கிற கான்செப்டே கிடையாது. கென்ஷின் மேப் போக பெருசாயிட்டே போகுது. இப்படி இருக்கு பாரியா. அப்படியே ஜூம் அவுட் பண்ணுங்க, இப்பவே பாதி தெரியும் எது எங்க வரும். ஃபுல் ஜூம் அவுட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஜூம் அவுட் பண்ண விட மாட்டேன், அவ்வளவுதான் பண்ண விடுவேன். நல்லா பெரிய மேப்பியா. புதுசா கேம் விளையாடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தியா. என்ன பண்றது நேரம். ஒரு லெவல் போறதுக்கே 20 கேக்குறானுங்க ப்ரோ. காண்டாய் வந்துட்டேன் வெளியே. நிறைய வச்சிருப்பானுங்களா இருக்கும். ஆனா எப்பயும் போல கேவலமா இந்த எக்ஸ்க்ளூசிவ் செஸ்டுக்கு போய் இவ்வளவு பெரிய ஆளா உட்கார வச்சிருக்கானுங்க பாத்தியா. ஆமா அடுத்த கேமை பார்த்தா ஒரு பசில் முடிச்சீனா காமன் செஸ் தான் கொடுப்பாங்க.
ஃபர்ஸ்ட் 2 ரீஜன் கூட இது மான்ஸ்டர் லீவ்ல கூட நிறைய இருக்கும் ப்ரோ. அடுத்த அப்டேட்டோட இது பாத்தியா? ஏதோ ஃபைனல் கேம் மாதிரி இருக்குது. எது? கென்ஷினா? டவர் ஆஃப் ஃபேண்டசி. டவர் ஆஃப் ஃபேண்டசி. ஆமா 2.0 வந்துருச்சு இந்த கேம். எப்படி இருக்கு பாரு போட்டோ. அது சைனீஸ் தான் நமக்கு வந்து. இல்ல நமக்கு வரப்போகுது ப்ரோ. அந்த வேற வந்து அடுத்த இப்ப 2.0 வந்துருச்சு. ரொம்ப க்ளோஸ். அடுத்த மாசம் 2.0. டென்ட்ரோ எலிமெண்ட் என்கிட்ட இல்லையா? ஒரு கேரக்டர் ஃப்ரீயா கொடுத்துருக்கோம்லையா? எப்படி அவனுங்க ப்ரோ இவனை இது பண்ணிருக்கணும்ல நீங்க டிராவலர். ஓ டிராவலர் அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது. சரி 108 டென்ட்ரோகுலஸ் இருக்கு. இந்த அப்டேட் 108 இருக்காயா இந்த அப்டேட்டுக்கு? அடுத்த அப்டேட்ல முழு மேப் வந்து அதான் நிறைய கேக்குறேன். அதாவது அடுத்த புது மேப் வர்றதுக்கு லேட் ஆகும்ல, அதனால நிறைய வச்சு அடுத்த அப்டேட்ல வருது ப்ரோ புது மேப். இல்லையா இந்த மேப்பே தானே வரும், இதோட இதே தானே வரும். ஆமா ரொம்ப நாளைக்கு இதே வச்சு விளையாடிட்டு இருக்க மாதிரி பண்ண போறானே. சுமைரு ரீஜன்ல 2 மேப், இதுவும் டெசர்ட். அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு இதே வச்சு விளையாடிட்டு இருக்க மாதிரி பண்ண போறானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மாசத்துக்கு ஃபுல்லா இந்த மேப் தான். இந்த ஒரு மாசத்துக்கு இல்ல, அடுத்து 4 வரைக்கும் இல்ல ப்ரோ. இல்ல சுமைருல அடுத்து இன்னொரு ரீஜன் இருக்கு ப்ரோ. சுமைருல இன்னொரு மேப் இருக்கு. ஏய் 4.3.1ல இருக்கேன். அப்பனா அடுத்த அப்டேட்ல அதையும் சேர்த்து தான் சொல்றேன்னு அர்த்தம். 4.0 வரைக்கும் சுமேருலயே சுத்திட்டு கடங்கன்னு சொல்லி. ஆமா சுமேரு மட்டும் தான். ஆமா ப்ரோ நியூ பட்டன் ஆட் செக் இட். எங்க ப்ரோ நியூ பட்டன்? எந்த பட்டன் தெரியல. ஓ மவுண்ட்டுக்கு பதில் இப்படி ஒன்று கிடைச்சிருச்சா? அது எல்லா இடத்துலலாம் இருக்காது. அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு மட்டும் தான் போகும். பரவாயில்ல கொஞ்சம் தூரமா போச்சு. அங்க போச்சுன்னா என்னமோ இருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரா பச்சையா இருக்கனால கென்ஷின் மேப் மாதிரியே சம்பந்தம் மேப் மாதிரி இருக்கியா? டெசர்ட்லாம் வந்து என்ன சொல்லுவீங்க நீங்க? இங்க பாரு பன்னி மூஞ்சி வந்து crocodile இருக்கு. அடிக்க மாட்டேங்குது. வெரைட்டி மான்ஸ்டர்ஸ் கொடுக்குறாங்களாயா? நைஸ். தூக்கி விடுமா? அது அடி வாங்கி. ஆமா இது பறக்க விடும். இதுவும் டவர் ஆஃப் ஃபேண்டசி தானே வருது. ஆமா ஒரு சில ஒர்க் ஆகலைன்னா அதுல வந்து ஹைட்ரோ யூஸ் பண்ணலாமா? காஞ்சி போயிருக்கும், அதுல ஹைட்ரோ யூஸ் பண்ணா வரும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு டக்குன்னு அப்படி 3 எழுத்து ஷாங் வர சரி. எல்லாம் டவர் ஆஃப் ஃபேண்டசி வாங்க ஒரு 2 நாள்ல இது விளையாடி முடிச்சுட்டு ஈவெண்ட் போவோம். கோலா இஸ் ஃப்ரீயா? என்னையா கோலாயின்னு ஒரு 4 ஸ்டார் ஃப்ரீன்றாரு. காலி ஃப்ரீயா? ஃப்ரீன்றாரு. எதுல தெரியலையே, எனக்கெல்லாம் ஃப்ரீயா கிடைக்கல. இப்பதான் கொடுக்க மாட்டாங்க, ஈவெண்ட் முடிச்சாதான் கொடுப்பாங்க. ஓ ஈவெண்ட் இருக்கோ? என்ன ஏதோ எம் பேட்டில்னு வந்து புதுசா ஏதோ சாப்டர் 1 அப்படி தெரியலையே. ஓ இதுவா? ஓகே ஓகே, எல்லாம் முன்னாடி முடிச்சது ப்ரோ. ஏய் இப்படி ஒண்ணு இல்லவே இல்லையே ப்ரோ. ஸ்டார்டிங்ல முடிச்சோம்ல ப்ரோ, டஞ்சனா அதுக்கு கொடுக்குறானுங்க ப்ரோ ரிவார்ட்ஸ். அடே நம்ம முடிச்சதுக்கு ரிவார்டு கொடுக்குறானுங்க. ஆனா இந்த எம் பேட்டில்ங்கிறது இப்பதான் வந்திருக்கு போல. இப்பதான் வந்துச்சு. ஆமா ஆனா எல்லாம் 4 ஸ்டார் ஆர்டிஃபைட் கொடுக்குறாங்க. இது பத்தியா கஞ்சத்தனமா? இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி கொடுத்துருந்தா முன்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்ப கொடுக்குறாங்க பாருங்க. இங்கேயும் இதுங்க இருக்கியா? ஒரு இடத்துல அதை கட்டி போட்டுலாம் வச்சிருப்பாங்க. ஏய் ஏதோ புதுசா ஒரு பார் வந்திருக்கியா இதுக்கு மேல?
தெரியல அது இப்போ நீங்க இருக்கிற ரீஜனுக்கு வருது போல. டிஃபிகல்ட்டி பாரா அந்த இருக்காது. அந்த மேல क्वेश्चन மார்க் அமுக்கி பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியும். இல்ல அவன் ஏதோ என் மேல ஸ்டாக் போட்டுட்டு இருக்கான் போல. ஓ 2.8ல வந்ததா? முன்ன பின்னாடி இருந்ததானே தெரியும். அப்படியா? நானும் இல்ல அது 2. அது என்ன பண்ணுது? Weather is not bad today. Oh crud. I jinxed it. Now it's bound to rain. என்ன இவன் வாய்ஸ் லைன்ஸ்லாம் மாத்திருக்காங்க. சீரியஸா மக்களே, டவர் ஆஃப் ஃபேண்டசி ஒரு 10 நாள் விளையாட்டி கென்ஷன் விளையாண்டிங்கன்னா கென்ஷனை விட்டுருவீங்க. அதுக்காக டவர் ஆஃப் ஃபேண்டசி அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வரல. குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதுல கிராப்பிள்னு ஒன்று இருக்கு. அதை போட்டு எங்க வேணா போலாம். இதுல செவரேறதுக்குனே ஒரு 5 ஸ்டார் புல் பண்ணி எடுக்கணும். அவன் பேர் தான் வெண்டி. டென்ட்ரோ ஆர்டிஃபேக்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கா ப்ரோ? வந்துருச்சு. டென்ட்ரோ டேமேஜ் போனஸ். அதுல 4 பீஸ் வந்து இஎம் பேஸ் பண்ணி பஃப். அதான் அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி வந்திருக்கானே. விவி செட் இருக்கா? சம போடப்ப விவியா எடுத்துருவா. ஆக்சுவலா இந்த மொத்த ஏரியாவும் ஏதோ ஒரு ஒரிஜினல் வேர்ல்டு ஏரியா பார்த்து தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருப்பாங்க. இந்த எந்த ஏரியான்னு அவங்களே போடுவாங்க. இது வந்து சவுத் ஏசியா ப்ரோ. இது டென்ட்ரோ சுமேருன்னா ஏதோ புத்திஸ்ட் சம்பந்தப்பட்ட போல. புத்தா சவுத் ஏசியன் தீம். ஆமா. சாச்சுரேஷன் அதிகமா இருக்க மாதிரியே இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. அப்புறம் அன்லாக் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா இருக்க மாதிரி தோணுது. எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கியா? பெரிய மேப்பா இல்ல சின்ன மேப்லயே நிறைய கொடுத்து. லியோல எவ்வளவு இருக்கு? லியோ 3 4 தான் ப்ரோ இருக்கும். லியோட பெருசாயா? லியோல எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். பார்க்க குட்டியா இருக்கு. அது என்னன்னு தெரியல. 5. ஆமா லியோல 5 தான் இருக்கு. என்ன சொன்னாலும் என்ன சும்மா ஐலாண்டா இருக்கனால 6 ஐலாண்டுக்கு 6 ஸ்டாச்சு கொடுத்துருக்கானுங்க. மான்ஸ்டர்ல பாருங்க 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா இருக்கிறதுல சுமேரு தான் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா அது டெசர்ட் வேற வருதுல. அங்க ஒரு 2 இருக்கும். இனசுமாவோட ஈரான் அண்ட் இந்தியா பெஸ்டா? ஓகே ஓகே. அரப் கண்ட்ரீஸ் அதான் சவுத் ஏசியா. ஸ்ட்ரீம் எனக்கு தான் பஃபர் ஆகுதா இல்ல எல்லாத்துக்கும் வந்துட்டோம்? நெட்ட தீத்துறேன். இல்ல இருக்கு ப்ரோ. ஒரு பெரிய மரம் இருக்கியா? கொப்ப மானே பா. இங்க இருந்து பார்த்தாலே தெரியுதியா இந்த ஆதியா ஃபாரஸ்ட்ங்கிற இடத்துல. சாமி இந்த மரத்தோட டாப்புக்கு போக முடியுமா மக்களே?
கண்டிப்பா போக முடியும்னு நினைக்கிறேன். மான்ஸ்டர்ல ஒரு மரம் இருக்கும், அது மாதிரி இருக்கு, இவ்வளோ பெருசா இருக்கு. இங்க ஒரு மரம் இருக்கு, அங்க ஏதோ ஒரு மரம் இருக்கு, இங்க ஏதோ ஒரு ஏரியா இருக்கு, டார்க் ஏரியா. என்னாச்சு? ஸ்டோரியில டென்ட்ரோ ஆர்க்கான கண்ணில் காட்டாங்க நமக்கு. ஸ்டோரியில டென்ட்ரோ ஆர்க்கான கண்ணில் காட்டினாங்க தெரியலையே. கேண்டேஸ் வந்து போலாம். ஒரு புது வெப்பன் டைப் போடுவான். பேட்டில் தீம் தான் நல்லா இருக்கு. டன் 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 அப்படின்னு வருது. தமிழ் பட பாட்டு மாதிரி இருக்குல்ல நாடகத்துல. AR-57 போறேன்யா. நைஸ். எனக்கு இப்ப ரீசெண்டா இதுல எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ஒரு மோட்டிவேஷனே இருக்காது பாரு, நமக்கு கடுப்பா இருக்கும். அதுல ஒரு விஷயம் கிடைக்கும் அதை எடுத்தா அப்படின்னு இருக்கும். இதுல 5 பிரீமா 5 பிரீமியம். ஆனா அந்த கேம் இல்லாததுக்கு முன்னாடி அந்த 5 பிரீமியம்க்கு நாயா பேயா அழிஞ்சிருப்பாங்க. அது ஒரு விஷயம். ஆமா ஆமா, அதோட பெட்டரா ஒன்று பார்த்தனால அப்படி தோணுது. ஃபேரிஸ் வாழ்ற இடமா? டென்ட்ரோ மக்கள்லாம் சிம்பிளா இருக்காங்களே எல்லாம். எல்லா ஊர்லயும் குதிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு, இனசுமாலி இதே மாதிரி ஒரு பொண்ணு குதிச்சிட்டு இருப்பா. இதே மாதிரியும் குதிச்சிட்டு இருப்பாங்க. குட்டி பூமரா. இந்த ஸ்டாச்சு கிட்ட ஏதோ இலையா இருக்கு, இங்க இருந்து பார்த்தாலே அது அப்படியே க்ளோ ஆகுது. சுமேரு லேண்ட் ஆஃப் நாலேஜ், லேண்ட் ஆஃப் விஸ்டம். அவ்வளவுதான். ஓஎஸ்டி சுமேரு காட் வந்து காட் ஆஃப் விஸ்டம் சொல்லுவாங்க. காட் ஆஃப் விஸ்டம் யூனிஸ் யாருன்னு தெரியல. ஏதோ குஷனாலின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தானே கோர்ஸ். குஷனாலி தான். குஷனாலி வந்து ஆர்கான் அந்த ரெக்ஸ் லாபிஸ் மாதிரி நேம்னு நினைக்கிறேன். ஆனா கேம்ல வந்து வேற பேரா தான் இருக்கும். ஒருவேளை தேயா தான் ஆர்கானும். அதையும் ட்ரெய்லர்லயே சொல்லிட்டான்டா அவ பேர் என்ன. அப்படியா? யாரு ப்ரோ ஆர்கானு? உண்மையான பேர் என்னன்னு ட்ரெய்லர்லயே சொல்லிட்டான். யாரு சொல்லலாம்ல, பிரச்சனை இல்ல. சொல்லு எனக்கு யாருன்னு தெரியாது. நாயிதான்னு சொல்லிட்டு சொல்லலாம். தெரியாது. நாஹிதா. யார் அவ? அந்த குட்டி ஜோலி கேரக்டர் அவளா? அதான் இந்த போட்டோல கொம்பு வச்ச மாதிரி இருக்காளே அந்த பொண்ணு தானே?
எந்த போட்டோல? ஒரு மாடு கொம்பு வச்சிருக்காளே அந்த பொண்ணு தானே? உங்க தம்ப்நெயில்ல அது நிலோ அவ இல்ல. இல்ல உங்க தம்ப்நெயில்ல இருக்காது அவதான். அவதான் அதான் அது கொம்பு இல்ல, அது காது. என் தம்ப்நெயில்ல இருக்கதா குஷ்னாலியா? ஆமா ஆமா. ஓஹோ, கோகோ வை ஸ்பாயிலர் பண்ணி விட்டான் தம்ப்நெயில்ல. இல்ல ப்ரோ, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதானே. நான் பார்க்கவே இல்லையா. அதுதான் சொல்றேன், அந்த அந்த டீசர்லயே அவன் சொல்லு. நான் பார்க்கவே இல்லையா, டீசரையும் பார்க்கல ஒன்னுத்தையும் பார்க்கல. சரி, அவ எப்ப வரா? அந்த அதுதான் தெரியல. புலிக்கண்ணு அது வந்து அவ ஸ்டோரியில வருவா, பேனர் பண்ணலாம் தெரியல. யோ எல்ஃப் தேயாவா பேர் என்னமா? ஆமா, இவ எல்ஃப். காது, அதுதான் காதுதான். கிளியோட சொந்தக்காரி. கிளி எல்ஃபான்றது கன்ஃபார்மா தெரியல, நம்ம காது அப்படிதான். இவளும் 500 வருஷமா குட்டியாதான் இருக்கா. கிளி எல்ஃபா இருந்தாலும் அவளுக்கு எத்தனை வயசா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க அம்மா வளர்ந்துட்டாலே அவளுக்கு எத்தனை வயசு நீ யோசிச்சு? எல்ஃப் வளர மாட்டாங்கல்ல, எல்ஃபோட சைஸே ஆகணும் இல்லையே. யோசிச்சு பாருங்க, ஆலிஸும் குட்டியா இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, அதான் அவளுக்கு இருக்கிற வாய்ஸுக்கு குட்டியா இருந்தாலும் இப்ப இருக்கு. யோ சீரியஸா கேஎன் விளையாடவே பிடிக்கல தெரியுமா? ரொம்ப பொறுமையா இருக்குதானே, காண்டா இருக்கு. ஆனா என்ன பண்றது, இருக்கு ரொம்ப. கண்ணுக்கு விருந்து வச்ச மாதிரி இருக்கியா பாரியா, வேற லெவல்ல இருக்கியா. அப்பா செதுக்கி விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த வேர்ல்ட் கிரியேஷன் கென்ஷின் இங்க பாரியா பாத்து பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் ஆடும்போது அவன் பேசுறதெல்லாம் விட்டு பின்னால இருக்க பிஜிஎம் கவனிச்சு பாரு. ஐயால தெரியும், அதான் இந்த ரீஜன் எல்லாமே நல்லா இருக்கு. பாரு எப்படி வந்து லீக்ஸ்லயே பார்த்தேன். பா பல்கரா இதா லைப்ரரியாயா? இல்ல செம்மையா வெட்டிச்சிருக்காயா. இன்னும் சுமையூர் சிட்டிக்குள்ள போல. சிட்டி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அகாடமியா சிட்டிக்குள்ளேயே தான் இருக்கு. அங்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் டோர் லோடே கிடையாது. இதுக்குள்ள போக முடியல. இது மேபி யாரதான் ஸ்டோரியில வரும். சிட்டி நல்லா இருக்கா? சிட்டில மேல போர்ஷன் போய் பாரு, அங்க நல்லா இருக்கும். அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு, அது மேல ஏறலாம்னு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் 2 மட்டும் அன்லாக் பண்ணிட்டு விட்டேன், அடுத்த அப்டேட்ல விளையாண்டுக்கலான்ட்டு. அவிடியா ஃபாரஸ்ட் நல்லா இருக்கு. நீ ஒண்ணு மறந்தால, நீ சோர்லானதால போயிட்டு எல்லா வேர்ல்டு இது மீன் ஸ்டாச்சு டிபி பண்ண அன்லாக் பண்ணிட்டு வா. அதுலயே உனக்கு வந்து முடிஞ்சிடும். உனக்கு சுமேர் வந்ததுக்கான 2 ஸ்டாச்சு அன்லாக் பண்ணிட்டேன். அதுக்கு மேல வந்து முடியல. இல்ல 10ஆவதுக்கு இது கீழ ஒரு அண்டர் கிரவுண்ட் ரீஜன் வேற இருக்கு. அதுக்கு எப்ப போறேன் ஏன் தெரியல, எனக்கு அப்பப்ப ஃப்ரேம் டிராப் ஆச்சா, டென்ஷன் வெளிய வந்துட்டேன். மொபைல் வேறயா? இல்ல எங்கட்டியா ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றது? ஜேஎல்டி பாருங்க ப்ரோ, நமக்குலாம் என்ன எவ்வளவு ஸ்டோரி இருக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி அதை முடிக்கிறதுக்கு? அதை முடிச்சுதான் இங்க வர முடியும். அப்படியா? ஐயோ பெரிய ஸ்டைல்ல இல்லையே இருக்கே தானே. இதுல நிக்கி ப்ரோ, ஈவென்ட் போங்க. ஈவென்ட்ல வந்து ஸ்டோரிக்கு போட்டுருப்பாங்க, அதுக்கு அதுல போட்டுருக்கான்னு பாருங்க. இத முடிச்சுட்டு லேண்ட் ஆஃப் டென்ட்ரா இருக்கு. அது வந்து இதுக்கு மெயின் ஸ்டோரி கடைசியா நான் எங்க விட்டேன்? மெயின் ஸ்டோரி ஃபுல்லாவே விளையாடல. போன அப்டேட்ல ஒன்னும் மெயின் ஸ்டோரி எல்லாம் வரல தானே? இருந்துச்சு ஃபிஷலோட ஸ்டோரி இருந்துச்சு. அதுக்கு சம்பந்தம் இல்லடா. மெயின் ஸ்டோரி அது வந்து இதுதானே, ஆர்கிபெலகோட தானே. ஈவென்ட் குவெஸ்ட் தான் அது. அதுக்கு சம்பந்தம் இல்ல, அதை விட்டுரு. மெயின் ஸ்டோரினா இவன் கசுஹாவோட ஸ்டோரி இருக்குல, அதுவும் அவன் ஸ்டோரி குவெஸ்ட். கேசம்ல கடைசி என்ன குவெஸ்ட் முடிச்சு அதுதான் இது ப்ரீ ரெக்வசைட். கேசம்ல கடைசி ஜாங்லி வந்ததுதான், ஷாவோ காப்பாத்தி ஜாங்லி வந்தது, அதுதான் லாஸ்டா எனக்கு தெரிஞ்சு. அந்த குவெஸ்ட்மே எனக்கு தெரிஞ்சு ஒரு புதுசா முடிக்கலையோன்னு டவுட்டா இருக்கு. முடிச்சிட்டேன். ஜாங்லி காப்பாத்தி அது முடிக்கலையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் போய் பேசணும் யார்கிட்டயோ. அது ஜாங்லிட்ட போய் பேசணும். ஜாங்லிட்ட அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இல்ல ஃபர்ஸ்டே ஆரம்பிக்காம இவ்வளவு தூரம் வந்து எல்லா வேர்ல்டு ஸ்டாச்சுல அன்லாக் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் முதல்ல தான் எடுத்தோன்னு அதானே பண்ணணும். எதுவுமே தெரியாம இருக்கு எனக்கு. இப்ப வாரனே ஒண்ணுமே தெரியாம தான் 50% பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி ஆம்னியம் டவர் ஐஸால கவர் ஆயிருக்கு, என்ன பண்றது தெரியல. அது தெரியாம நான் 70% பண்ணி வச்சிருக்கேன். எப்படி அன்லாக்கே பண்ணல வாரன்.
மேப் என்ன கலர்ல இருக்குன்னு கூட தெரியாது எனக்கு. ஐஸ் பென் எப்படா இருக்கு, என்ன கலர்லடா இருக்கு? அதான் பாக்கலல, நான் பார்த்ததான் சொல்லுவேன். ஓ அந்த பக்கம் இருந்தா இந்த பக்கம் வரணுமா? டென்ட்ரோக்கு ப்ராப்பரா ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்களா? அந்த ரோபோ பத்தி ஏதாவது லோர் இருக்கா? இது வழியாதான் முன்னாடி வந்து காமிச்சிட்டு இருந்தானுங்களே, இந்த டனல் வழியாதான் போவோம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் ப்ரோ அந்த ரூயின் கார்டுக்கு எதுவும் இது இருக்கா? அந்த பெரிய ரூயின் கார்டுக்கு எதுவும் லோர் இருக்கா? ஒரு பெரிய ரூயின் கார்டு படுத்து கிடக்குறானே உட்காந்து. இப்போதைக்கு நான் எதுவும் வரல இருக்கு. நான் வெறும் மெயின் ஸ்டோரி லைன் முடிச்சிருக்கேன், அதுல எதுவும் வரல. சப்கொஸ்ட்ல ஏதாவது வருதாங்க. ஃபுல்லா முடிச்சிங்களா மெயின் ஸ்டோரி லைன்? மான்சன் ரைஸ் விளையாடிட்டு வேர்ல்டு விளையாடுற மாதிரி இருக்கியா? என்னது ஃபிஷலோட ஈவென்ட்ல குஷனாலி எம்சியோட மைண்டுக்குள்ள பூந்து பேசுவாளா? அந்த ஆடுனீங்களா அந்த ஸ்டோரி காஸ்ட் கொஞ்சமாவது? சம்மர் டைம் அதுல வந்து வென்டி வந்து ஒரு டிவைஸ் மாதிரி கொடுப்பா, செல்போன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்போம். நீ அந்த அந்த ஐலாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கம்யூனிகேட் பண்றது வென்டி கூட. அது நடுவுல ஒரு தடவை கம்யூனிகேட் பண்ணும்போது வென்டி வராம வேற ஏதோ. எனக்கு ஃபர்ஸ்ட் கோ டு டென்ட்ரோ ஐலாண்ட் அப்படிங்கிற கொஸ்ட் ட்ரிகர் ஆகிறதே இப்போ ஜாங்லியோட கடைசி கொஸ்ட்ல தான். ஜாங்லி நீ இதுக்கு அடுத்து என்ன சும்மா போன என்ன சும்மா மூடி இருக்கு அந்த மாதிரி சொல்லுவான் போவான். இது வந்து இவ யாயமிகோ சொல்லுவா, யாயமிகோ சொல்லிருப்பா. அடுத்து குசனாலின்ற பேர் கூட சொல்லிருப்பா யாயமிகோ. நான் கவனிக்கலையே எந்த இடத்துல. அங்க ஆர்கான் ஸ்டோரி கொஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் லைனா ஒரு 4-5 கேள்வி கேக்குறதுக்குள்ள அதுல நீங்க இப்ப கூட போய் கேட்கலாம். இப்ப கூட நீங்க அந்த இங்க யாயமி கிட்ட போய் பேசலாம். அந்த எங்க நின்றுப்பா, அந்த ட்ரீ கிட்ட நின்றுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் அங்கதான் பார்த்தேன் அவளை. பா ஒரு 6 क्वेश्चन கேட்க சொல்ல. எல்லா ஆர்கானும் லாஸ்ட்ல ஒரு 6 क्वेश्चन கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி அவளும் ஒரு 6 क्वेश्चन கேட்க. ஆமா. ஏய் find a way to meet with lesser lord குஸ்னாலின்றா. லெஸ்ஸர் லார்டுக்கு அர்த்தம் என்னையா? கிரேட்டர் லார்ட் லெஸ்ஸர் லார்ட்னு ரெண்டு. அப்ப இவளுக்கு மேல ஒருத்தர் இருக்கான்னு இல்ல அப்படியா? அது டீசர்ல இருக்கு. ஐயோ இந்தரவா கமஸ் அவடிக்கிறாங்க. சரி ஆனா வருவாளா அந்த லோலி? ஓ இது ஒண்ணு இல்லையா, இது எப்பயும் போலதான் ஆரம்பிக்குது. ஏமிக்கோட்ட கேக்குறான் அந்த மாதிரி டென்ட்ரோ ஆர்கான் அத பத்தி சொல்லுவா. ஆமா சொல்லுவா. இங்க வந்திருக்கான் இப்ப பாய்மான் வந்து ஆஸ் யூஷுவல் சொல்றா, இந்த ஆர்கானை பார்த்தா அவன் தங்கச்சியை கடத்திட்டு போன மாதிரி தெரியல அப்படின்னு. நீ எப்படி பார்த்த? ஓ பாக்கலையா? அவ விசாரிச்சதை வச்சு சொல்றான். அதுக்குள்ளேயும் போய் தங்கச்சி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? அவ்வளவு பெரிய ஆளா டிராவலர்? காட் ஆஃப் விஸ்டம் பார்த்தோம்னா ஆமா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒருவேளை இந்த ஜாங்லி அவன்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருப்பான், இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அவளுக்கு சிட்டி தெரியலையா, அதனால மேல ஸ்டாச்சுல ஏறி பாப்பாலாம். நான் டிபி அடிச்சிருவேனே. நீங்க இது சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த லைப்ரரிக்குள்ள போய் பாருங்க, செம்மையா இருக்கும். அதுக்குன்னே ஒரு ஸ்பெசிபிக் தீம் வர வச்சிருப்பாங்க. என்ன மயிர்ல கூட மதிக்காம போயிட்டா. ஃபர்ஸ்ட் 4 ஸ்டாராவோ இல்ல 5 ஸ்டாரோ பெய்ஷு வருவான்னு பார்த்தா பைஷெல்லாம் வந்தா கண்டிப்பா எடுத்துருவேன். ஆரம்பத்துல நிறைய சொன்னாங்க பைசு தான் நம்மள 2 ரூபா கூட்டு போறோம்லாம் சொன்னாங்க. பைசு தான் 2 ரூபா ஆர்கான்னே சொன்னாங்க. அதெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. தெரியலையா இப்ப வியர்டா இருக்கா பேய் மாதிரி. அனைத்தும் ஸ்டோரியில் சொல்லப்படும். என்ன இப்பயே 9 மணி ஆயிடுச்சு, அதான் பிரச்சனை. அவ பின்ன ஏய் 10 மணிக்கு ரெடியா இருக்கியா? போயிட்டு பாஸ் ஃபைட் முடிச்சிட்டு ரெஷின் முடிப்போம். அவளை ஃபாலோ பண்ணலாம்ன்றா. இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கும். இப்ப பண்ணீங்களா? எது? அது மேப்ல நிறைய இடத்துல வச்சிருப்பான் அந்த ஜாப் போட்டு போறது. அது ஒண்ணுதான். அதுல இருக்க கேஜெட்ஸ்லாம் வேற லெவல்ல. ஒண்ணு இதுல இருக்கிற ஒரே ஒரு நாள்ல இருந்தா ஓகேவா இருக்கும், அந்த 50-50-100. அப்புறம் வேர்ல்டு இதே மாதிரி. அப்படி இல்லாட்டி அதுல இருக்க எல்லாமே இதுல வரும். எது டவர் ஆஃப் ஃபேண்டசில வந்து சொல்றீங்களா?
அதுல இருக்க எல்லாமே இதுல வந்துச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும் இல்லையா? பிட்டி கிட்டி கேஜெட்ஸ் எல்லாம் கென்ஷனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகி இங்கேயும் கேஜெட்ஸ் இருக்கு, ஆனா அது மட்டமா இருக்கு, அதுதான் பிரச்சனை. இங்கேயுமே உங்களுக்கு கிளைடிங்க்கு பூஸ்ட் எல்லாம் இருக்கு, ஆனா கூல் டவுன் பாத்தீங்கன்னா காண்டாவும் 120 செகண்ட் என்ன கூல் டவுன் வச்சிருப்பாங்க. ஸ்டாமினாவே கிடையாதுங்கறான் கிளைட் பண்ண. It's coming from that sensor over there. This is definitely not your typical place to call home, but at least it smells nice. போக போட்டுக்கங்க. எப்படியா அடிச்சு பிடிச்சு ஒரு மவுண்ட் மட்டும் கொடுத்துட்டானுங்கன்னா போதும். எம்சிக்கு ஏதோ ஆகுது அந்த புகையை வந்து பார்த்தோம். You don't look too good. What? Is the smell making you feel sick? இல்ல ஒரு புகையை போட்டாலே நம்மால ஏய் படுத்துட்டான். ஜிங்ஸ் ஸ்ட்ரீம் பாத்துட்டு தானே இருக்கு. This is no time for a nap. காணோமா? இல்ல ப்ரோ பார்க்கல. நினைச்சு பாருங்க இதே மாதிரி அவதார் கேம் டைனா வேற லெவல்ல இருக்கும்ல. எலமெண்ட்லாம் வச்சு ஜியோலாம் வெறித்தனமா இருக்கும் அதுல. அவதார் படமா பார்த்தது இல்ல. யோ என்னையா வேற லீக்ல ஒரு இடத்துல யோ அதுதான் ஜிங்ஸ வர சொன்னேன். இல்ல நான் விளையாடும் போது பாத்துக்கிறேன். ஐயோ உடஞ்சு போச்சு. அதனால நான் வெளியே வந்தேன். பா யோ மேல ஒண்ணு நின்று இருக்காயா. சொன்னாலியா இந்த ஃபண்ட் தான் எதுக்குன்னு தெரியல. 4 டே நடந்ததுக்கு அப்புறம் கட்சின் ஓடிட்டு அப்படியே அவனே கட்சின்னு நினைக்கிற மாதிரி வச்சிருக்கு. வேர்ல்டு ஃபர்கெட் மீயா. Yes, you can relax. Believe me, Master is extremely knowledgeable. If he says that he's going to be alright, then there's absolutely nothing to worry about. Oh, are you awake now? ஆமா. Oh, thank goodness. Traveler, you finally awake. ஈவென்ட் முடிக்கணும் கூட அவசியம். ஈவென்ட் ஆரம்பிச்சாலே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. நைஸ். செமையா இருக்கியா உள்ள வீடிங்க பாரு மீன் தொட்டிலாம் வச்சிருக்காங்க. It was originally built by scholars from Sumeru as a place to rest in கந்தர்வா வேலியா. யோ என்னையா பேர்லாம் இங்க கேட்ட மாதிரி as a base of operations. கந்தர்வ கோட்டை. My name is Kale. நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். நானும் விஷால் ப்ரோவும் சிட்டில போயிட்டு இருக்கும்போது இந்த ட்ரீயை பர்ன் பண்ற மாதிரி தான் ப்ரோ இதுல காமிச்சானுங்க. ஏதோ ஒரு கட்சீன்ல பட்டுவி கட்சீன்ல பட்டுவி ட்ரெய்லர். By the way, how are you feeling? அதுக்கப்புறம் இவளுக்கு தானே அது விஷன் மாதிரி வரும். இந்த பொண்ணுக்கு தானே வரும் ட்ரீம். அவளுக்கு தான் ட்ரீம். வாடா 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 எல்லாத்தையும் சிங் பண்றானுங்கடா. அது ஏன் ஒரு ஸ்டோரி வரும் பாருங்க கொஞ்ச நேரத்துல. He gave you some while you were unconscious. Master mentioned you should take more medicine once you wake up. என்ன வருது புரியல கேக்கல. பட்டுவி ட்ரெய்லர் பார்த்தல 12 ஹார்ட்வேர் இருக்கு. அதுல கடைசில அந்த ட்ரீ எரியற மாதிரி ஒரு ட்ரீ வரும். அந்த ட்ரீ தான் இது. ஓ Kale, what's the matter? ஐயோ தெரியாம கேட்டனே. அவன் இந்த ட்ரீயவே இப்ப பார்க்கலையே. அதான் அந்த ட்ரீன்னு சொல்லியாச்சுல. இப்ப அவன் மைண்ட் தானாவே ட்ரிகர் பண்ணி இருக்கு. இப்ப இந்த ட்ரீ தான் வந்திருக்கு. இல்ல அந்த ட்ரீ நான் பாத்திருக்கேன். ஃபட்டுவி ட்ரெய்லர்ல பாத்திருக்கேன். ஆனா இந்த கேம்ல இன்னும் பார்க்கல. அந்த ட்ரீயே தான் இந்த ட்ரீ. Sorry, Master. ஐயோ Now, the guide to எப்படி அடுத்து அப்படியே தான் ஆட போறா. இப்போ வந்து ஸ்ட்ரீம் அப் ஆடுறோம். posted on our bulletin board. தெரியல bro, நான் அப்படிதான் சொல்லுவேன். Forgets which mushrooms to avoid one more time. I'll have no choice. ஆட மாட்டியா? நானே ஆட மாட்டேன். A little more visible. Like right? This is the second time he's come down. I'll be sure to give him a good. ஸ்டோரி முடிக்கவே 3 நாள் ஆயிரும்னு நினைக்கிறேன். Yes, please do. If on the off chance Farbode simply enjoys பொறுமையா ஆனீங்கன்னா 2 மணி நேரமா 3 நாள் ஆகும்.
then we'll just let him be. But the next time he requires any of our medicine, be sure to charge him accordingly. ப்ரோ எனக்கு சுமேருல ஸ்டாமினா பார் காமிக்கலையா? சந்தோஷமா இருக்கு ப்ரோ ஸ்டாமினா இல்லாம. எங்களுக்கு தான் ஸ்டாமினா பார் காமிச்சு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. So, how are you doing? அந்த வீணைய வச்சு விளையாண்டுருக்காங்க பின்னாடி. Oh, this is my master. எனக்கு இதை கேட்கும் போது தசாவதாரம் படத்துல முகுந்தா முகுந்தா அந்த பாட்டுல வீணை ஒண்ணு வரும், அது மாதிரியே இருக்கு. சீஃபாயா ரேஞ்சர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால போ கொடுத்துருக்காங்க பாத்தியா? ரெண்டாவது ரேஞ்சர் இந்த வேர்ல்டுல. அவர் ரேஞ்சர், இவன் ரேஞ்சர். Certain Darshans to dedicate themselves to training and meditation in isolated areas, particularly the nearby forests. While meditating, they use a certain incense known as spirit borneol to help calm their minds as they enter a state of deep rumination. ஓஹோ, அவ ஏதோ மெடிடேட் பண்ணிட்டு இருந்திருக்காயா அந்த புகைய போட்டு. In hopes of asking directions, you two followed a scholar named Hypatia into her cave. The incense you smelled inside was the spirit borneol I just mentioned. That incense typically has no effect on most people, but for a very select few, it can have profound effects on one's cognition, as you experienced firsthand. Does that make sense? Very good. Now, answer me this. Did you feel anything after passing out? Say, any out-of-body experiences? Or did you see anything while unconscious? ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரம் வேர்ல்ட் ஃபர்கெட் மீன்னு சொல்லுச்சு. ஜாங்லி கானி கோகோமி மூணுமே வருதா? ஜாங்லி வந்துருச்சு. ஜாங்லி இப்ப இருக்கான், கானி கோகோமி அடுத்து. கானி கோகோமி அடுத்த பாட்டா? They can have my room and I'll கானியோ கோகோமி டோரி. move on and be sure to do as I've said. என்னையா இந்த கனவு தான் வந்துச்சுன்னு சொன்னா 2 நாளைக்கு ரூம் கொடுத்துட்டு இந்த பக்கம் யாரையும் வர வேணாம்னு சொல்லின்றான். டைனாரி ஜி சைலண்டா? Wait, hold on a second. Can you tell us what's going on? என்னையா ஃபிஷ் டேங்க்ல ஃபிஷ் இல்ல, வேற 2 செடி தான் இருக்கு. Sure, let me fill you in. I originally planned to send you on your ஊருக்குள்ள போகும்போது தலைக்கு மேல பேர் தெரியும், அந்த பேர்லாம் படிச்சு பாருங்க, என்ன சமையா இருக்கு. stay a while longer in Gandharvaville. ஒருத்திக்கு அல்வான்லாம் பேர் வச்சிருந்தானே. ஹல்வா? Further observation. அது ஹல்வாவா இருக்கும். HALWA வா? HALVA ஹல்வா. No need to be hasty. As long as you have the capacity to judge between right and wrong, I promise that you'll understand the gravity of the situation once I explain everything to you. Based on what you saw after smelling the incense and losing consciousness, we can conclude that you experienced a powerful hallucination, which suggests your mental state is not in the best of shape. என்னையா ஒரு அழகான கனவு வந்துச்சு, அந்த கனவு வந்தா உன்னோட மென்டல் ஸ்டேட் சரியில்லைன்னு அர்த்தங்கறான். Have a whiff of this. திரும்ப எதையோ மோந்து பாருன்றான். You're experiencing a similar sensation as when you passed out. அவனோட ஸ்கில். So even though your condition is stable as of now, if I were to haphazardly let you leave, it's highly likely that you'd suddenly pass out again somewhere else. The rainforest is home to many fierce animals and hazardous areas. If something were to happen to you again, I'm afraid you might not be. எல்லாரையும் கண்டமேனி PM ல ஸ்கேல் பண்ணிட்டு இருக்காங்க. The first character சரியான EM ஸ்கேல். You continue taking your good. Now continue. கான்சலேஷன்லாம் படிச்சு பாத்தியா? வேற லெவல்ல இருக்கு. அடுத்து வர வெப்பன்ஸ் எல்லாத்துலயுமே EM ஸ்கேல் தான். ஆமா, மாஸ்டரி, எலிமெண்டல் மாஸ்டரி, இன்னர் பவர், மெடிடேஷன். ஆர்டிஃபேக்ட்ல 230 EM தரான். As soon as possible, but you really don't look too good. It'd probably be best to let you recover first. Hey, are you even listening to Paimon? Paimon's over here. What's weird?
you're feeling now? You mean the vision of tree roots and red skies you saw? But if those weren't hallucinations, what could they be? எனக்கும் தெரியல அப்படிங்களா. கடைசி ஸ்டாச்சு ஓபன் பண்ண இடத்துல இருந்து டெசர்ட் தெரிஞ்சது பாத்தீங்களா? அது காண்ட்ரியாவான்னு கேக்குறான். இல்லையே. Considering how unique you are, I'm interested. அத்தனைனா அங்க இருந்த அந்த பிரமிட் தெரிஞ்சிருக்கு டெசர்ட். Why didn't you say anything about it to Tainari? If he misjudged your condition, then there's a chance you could get worse, right? அந்த பிரமிட சுத்தி ஒரு காலியா இடம் ஃபுல்லா காலியா இருக்கே bro அந்த இடம். மேப்ல எப்படி இருக்கு போதோ? டெசர்ட். If that's the case, try to hide that from us. இதுல அதுக்கு மவுண்ட் இல்லாம எப்படியா டிராவர்ஸ் பண்றது? சேனல்ல மேப் இருக்கும் பாரு. அதெல்லாம் அத பத்தி சொல்றேன். We'll stay here to rest up and figure out what's going on. But it seems like asking Tainari might not be an option anymore. What do you think we should do? Good idea. Kale's pretty friendly. We can ask her tomorrow about what she knows regarding the Dendro Archon and custom. இங்கே தங்கறதுக்கு முடிவு எடுத்துட்டாய். ஓர போக்குல இஷ்டத்துக்கு நிறைய லோர் போட்டு போவாங்க bro. காமிச்சுட்டாங்க. எப்படியும் அடுத்து எந்த அப்டேட்ல வர போறேன்னு தெரியல, மறந்து தொலைஞ்சறியா. அந்த நேஷன்ஸ் பத்தி இஷ்டத்துக்கு லோர் தூக்கி வீசிட்டு போவாங்க. All right. Next, let's see your right hand. Yes. Not bad. But please remember, you still need to be careful. Understand? Yes, I will. By the way, Master, I still haven't received the patrol route for today. Look, Kale, today's patrol will be a long one, so you won't be coming along this time. Besides, there's a chance we may encounter... Well, you understand. But I have a vision too! Am I useless to everyone now? Don't talk like that, Kale. This is not something you need to be worrying about right now. Ah, there you are. Feeling any better? ஒரு ஸ்டார் ஜாஸ்தியா இருந்தா நீ போலாம், வரக்கூடாதா? Yeah, since we'll be staying here for now, we thought we might as well try lending a hand around here. Seems you're not the type to sit back and take it easy for a while, huh? In that case, perhaps Kale could take you two for a patrol south of Gandharvaville for the day. And if you're feeling up to it, you can be responsible for cleaning the Statue of the Seven. Tainari, we're ready to head out. Roger, I'll be right there. All right, we'll be heading into the forest now. I'll leave any further details to Kale. Yes, you can count on me. So, Kale, what exactly are we going to be doing today? ஏலே நாடகம் பார்க்குற மாதிரி இருக்குல்ல சீரியஸா பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டா. But that doesn't really sound like the job for a ranger. தூங்கி தொலைஞ்சோம் போலே. Rangers' responsibilities can be pretty diverse. They handle a variety of tasks, like checking the condition of outlying roads, maintaining forest facilities, ensuring fire prevention standards are met, and providing assistance to travelers and locals. As for Master, well, he has to handle more dangerous areas of the rainforest. Today we can perform routine checks on the pathway lamps as we make our way to the Statue of the Seven. Paimon, traveler, this way! You can leave the task of checking the lamps to me. In the meantime, you two can keep an eye out for anything unusual. ஐயோ எல்லாத்தையும் வேற கேம்ல காட்டி விட்டாங்களே. Nothing wrong with these two lamps. Oh, this lamp seems to be getting a little wobbly. No problem. யோ இது லாம்பாயா? லைட் எரியுமா அதுல? நைட்ல எரியும். செடியே லைட் நைட் ஆகுமா? bro நைட் ஆகும். நான் ஆடும்போது நைட்ல தான். பாக்கும்போது வேலையால அயன்மேன் சூட் வருது bro. என்னது? ஆடா. அயன்மேன் சூட் மாதிரி ஒன்னு வருது. அதுல நான் ஆர்க் பீம்லாம் யூஸ் பண்ணலாம். You're afraid you can't make it up there? DLC I guess I'll leave it up. DLC தான். அவனோட ஆர்மர் வந்து அப்படியே அயன்மேன் மாதிரியே இருக்கு. அடிபுடு.
By the way, Kale, do you know anything about the Dendro Archon? You know, what's she like? That depends. Are you referring to Greater Lord Rukudavata or Lesser Lord டேய் Kusanagi? இங்க பாத்தியா கிரேட்டர் லார்ட் ருக்குடுவாத்தா அப்படின்னு இன்னொருத்தன் இருக்கான் போல தேவாத்தா தேவாத்தா டுன் 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 செல்லாத்தா அந்த மாதிரி லார்ட் குசனாலி ஒருவேளை ரெண்டு யோ 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 சொல்லுங்க லாஸ்டா இருக்குமோ லாஸ்டா இருக்கா நீ பாத்துட்டல இவனே லாஸ்ட் ஸ்டோரி எனக்கு மறந்து போச்சு என்ன பண்ணுவேன் இல்லே லாஸ்ட் ஆர்க்ல இதே மாதிரி அந்த டென்ட்ரோசிட்டி ஒரே உடம்புக்குள்ள ரெண்டு பர்சனாலிட்டி அதான் இல்ல அப்படி இல்ல ஏன்னா எல்லா டீமும் அதே மாதிரி இருக்கு தாமா சாய் ப்ரோ Is that the name of the former Dendro Archon? மைன் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா Adata was Sumeru's first Dendro Archon. She created the rainforest as well as the wall of Samiel around the desert. Her works provided a means of peaceful living for everyone. வால் வேற ஒன்று கட்டி வச்சிருக்கான் அவன் டெசர்ட்டை சுற்றி வால் ஆஃப் சாமியால் ஹர் ஒர்க் ஒருவேளை சைனா வாலாக இருக்கும்போது இவனுங்க மொத்த வேர்ல்டு ரெப்ரசன்டேஷனையும் இந்த மேப்புக்குள்ளே கொண்டு வரலான்னு பார்க்குறானுங்க போல To the people of Sumeru, அதான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும் not only a symbol of wisdom, but also of power and kindness. Unfortunately, she disappeared in a great calamity that occurred a few hundred years ago. 500 வருஷத்துக்கு முன்னாடியே தான் இருக்கும் சவுண்ட்ஸ் லைக் வாட் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் டு ரைடன் மக்காட்டோ கடைசியாக 2 பேரும் உயிரோடு இருப்பான்னு சொல்லிடாதீங்கயா யார் ரெண்டு பேரும் மக்காட்டாவும் இவன் இந்த கிரேட்டர் லாடும் According to the master told me, the sages later found the newly born Dendro Archon and whisked her back to Sumeru. The reinstatement of their lost deity, the sages dubbed her Lesser Lord Kusanagi. இப்ப என்ன பண்ணனா இவ செத்து போனது 500 வருஷம் முன்னாடியா குசனாலி பிறந்தது அப்பதான் 500 வருஷம் தான் இப்ப ஸ்டோரி முடிச்சுட்டு அவட்ட போய் தங்கச்சி பத்தி கேட்டா காண்டினர் பத்தி கேட்டா இல்ல நான் அப்ப பிறக்கவே இல்லைன்ட்டானா என்ன பண்றது தங்கச்சியா காண்டினர் பத்தி ஹீரோ போய் கேட்டானா சொல்றேன் குசனாலி கிட்ட ஆமா அவளுக்கு தெரியவே தெரியாதுல்ல இன்னும் கேட்கல அதை பத்தி அவன் எதுவும் கேட்டா சொல்றேன் இன்கேஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இளையவேலடா என்கிட்ட வந்து கேக்குறேன்ட்டாங்க அவளை அப்பதானே கொன்னாங்க ஒரிஜினல் காட் ஸ்டில் அந்த ட்ரீ இருக்குல்ல ட்ரீல நாலேஜ் இருக்கும் அந்த ட்ரீ ஆக்சஸ் பண்ண முடியும் ஓ அந்த ட்ரீ பர்ன் ஆயா இருக்கு இல்ல இப்ப நார்மலா இருக்கு இது கரெக்ட்டா ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா I'm not trying to hide something from you. Besides, oops எல்லாம் உடைஞ்சு இழுந்துக்கு Anyway, you two know Amber, right? என்னது இவளுக்கு ஆம்பரை தெரியுமா எவளுக்கு கோலாய்க்கு நாளைக்கு ஆம்பர் இங்க வரைக்கும் பரவிக்கலையா மங்கால ஏதோ ஒரு ஸ்டோரி ஆம்பர் மங்கால எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா Yes, that's her. I once lived in Mondstadt for a while. மங்காலலாம் அவள நல்லா காட்டிருப்பாங்க bro கேம்ல பாத்தீங்களா இவ மான்ஸ்டார்ல வாழ்ந்திருக்காளா அவுட்ஃபிட்ல இருந்து இவ அவளால தான் இவ புது பர்சனாவே மாறி இருக்கலாம் அப்ப இவளும் அதனால போச்சு தெரியல No one like Amber. இவ அல்ட் போடும்போது ஒரு வாய்ஸ் லைன் வரும் அதை கேட்டு பாருங்க இங்கிலீஷா She's ready to answer the call to action at any moment, but is also very understanding of others. She's like the spark that lights the fire in everyone's heart around her. சொம்படிச்சது போதும்டி If you ask me, she's a prime example of a true outsider. She's the first person anyone coming to Mondstadt will meet. You can't help but be enthralled by her charm and enthusiasm. எங்களுக்கு அதான் நடந்துச்சு Sorry. I thought the work of Outriders was a little different from what you just described, but one thing's for sure. இன்ஃபினிட்டி கான்ட்ராக்டோட வருது ப்ரோ வல்லல அனுப்பி இருக்கேன் பாருங்க இருங்க It must have sounded kind of weird. ஏதோ பண்ண போறானுங்க டிஎல்சி வராதேயா டிஎல்சி தான் ப்ரோ அது ஆனா உங்களுக்கு வராது
ஏன்னா அதுவே டெனோவா ப்ரொடெக்டடு ரொம்ப நாள் கழிச்சு கேம் வந்தது. ஒயிட் வெர்ஷன் இருக்கு. Iron Man is coming to Assassin's Creed Valhalla, kind of. A new armor suit, thanks there's a white version as well, and yes. Unibeam miss பண்றான் bro. So, how do you know that we've met? யப்பா enemy அப்படியே ஃபயர்ல இது பண்ணு. Well, after I returned to Sumeru. ஏன் இப்படி காமெடி பண்றாங்க? In one letter, she mentioned that Mon ஆல்ரெடி லாஸ்ட் அப்டேட்லயே அவன ஓபியா கேஸ்னானுங்க ஓடிங் கிடிங். traveler and their floating companion. In one letter she இதுக்கு என்ன ஸ்டோரி வர போகுதுன்னு எனக்கு புரியல. யோ ஆம்பர் நம்மள பத்தி இவள்ட்ட சொல்லிருக்காயா? You were the one she mentioned in the letter the moment I saw you. But considering everything you've been through that day, I thought it'd be inappropriate. So that's how you need. Bro, mount வேற வருது. mount, bird எல்லாம். Really? I wish I could tell you more. எல்லாம் robotic மாதிரி இருக்கு. But I have been away from Sumeru for some time, and I haven't read any books. Sorry. இவள்ட்ட என்ன கேள்வி கேட்டதுக்கு பார்த்தா தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? You've already helped us a lot. We had never even heard of Greater Lord Rukadavata or the sanctuary. குஸ்னாலி பத்தி கேட்டான். Until you mentioned them. குஸ்னாலி பத்தி தெரியாதுன்றலவா? Oh, I'm happy that was helpful. அதான் அவளுக்கு ஒரு பார்ட் ஆஃப் அத பத்தி எதுவும் ஞாபகம் இல்ல. Why do you two want to know about the Danger Archon? இல்ல கொஞ்ச நாள் இதுலயே இல்லையா சுமேருலயே. அதான் மான்ஸ்டர்ல இருந்ததனால அதுல இல்ல சுமேருல இல்ல. So that's why you're here. Don't mention it. We are friends after all, right? All right. We have a statue to clean. இப்பதான் ரீசன்ட்டா ஒரு DLC வந்துச்சு. இன்னொரு DLCக்கு அடுத்து பிளான் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். Forgotten Sagaன்னு ஒரு DLC வந்துச்சு. இப்ப அடுத்த DLC வருது. Storm Trooper armor set. மேல போய் க்ளீன் பண்ணுமா? ஃப்ரண்ட்ல போனீங்கன்னா அந்த இது ஜாப் போட்டு போறது. ஒண்ணுதான் பா இருக்கு. நல்லா இருக்குங்க. இல்லையே. அது அங்க இருந்து வந்தீங்கன்னா கரெக்ட்டா தெரியும் மேல. ஃப்ரண்ட்ல இருந்து. யோ. இப்பதானியே நீங்க பின்னால இருக்கீங்க. ஃப்ரண்ட்னா அந்த பக்கம் தள்ளி போயிட்டு வாங்க தெரியும்னா மேல. ஏதோ இத தாண்டி போயிட்டு இத ஜாப் பிடிச்சாங்க மேல தெரியும். தெரியுதா மேல? நீ ஏதோ சொல்லுத ஆனா நம்பல. இங்கேயே வந்து முத வேலையா ஸ்டாச்சு க்ளீன் பண்ண சொல்றாங்க இவங்க. என்னையா சோகத்துல படுத்துருக்கா? ஆமாயா இது கிரேட்டர் லாடா லெசர் லாடா இந்த ஸ்டாச்சு? தெரியல எனக்கு தெரியல. ஸ்டாச்சு பழசா இருக்குல்ல நல்லா கிரேட்டர் லாடா. ஆனா அப்படிதான் அப்படி நினைச்சுதான் கொடுத்தேன். லெசர்ல கொடுத்தா என்ன வரும்னு தெரியல. பாய்மான் மெட்டிகுலஸ்லி க்ளீன் தி சாச்சா. முறையா திங்கற சொத்துக்கு வேலை பார்த்திருக்கா. அப்படியே தான் இருக்கு. ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. பக்கத்துல வளர்ந்த செடிலாம் அப்படியே தான் இருக்கு. சும்மா க்ளீன் பண்ண சொன்னோம்ல அவ்வளோதான். Welcome back. You must be tired after all that climbing. Let's take a little break. I brought some fruit and water for us. Yay, food! What kind of goodies did you bring? Hey, don't be a party pooper. It's not like பாப்ஷி டேனியல் ப்ரோ நல்ல டீம் காம்போ சொல்லுங்க ப்ரோ. நானே பல வருஷம் கழிச்சு இந்த கேம்குள்ள வந்திருக்கேன் ப்ரோ. டீம் காம்போ எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியாது. டென்ட்ரோ ஓட டீம் காம்பெல்லாம் சுத்தமா தெரியாது. ஆனா நல்லா இருக்கு போல. எல்லா எலிமெண்ட்டும் 4 எலிமெண்ட் கலந்து போடுங்க அவ்வளவுதான் காம். உள்ள போய் பட்டன் தட்டினா போதும் மாத்தி மாத்தி. டென்ட்ரோ எலக்ட்ரோ டேமேஜ் பாருங்க கும்மு கும்முன்னு இருக்கு. டென்ட்ரோ எலக்ட்ரோ ஹைட்ரோ பைரோ நாளைக்கு போட்டு விட்டு உள்ள போய் மாத்தி மாத்தி கில் எழுதி போட்டா போதும். ஆர்டரா போடணும் கூட அவசியம் இல்லை. நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் 1.5 வருஷமா விளையாண்டு கேமை குவிட் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்பதான் திரும்பி வரேன். வேற கேம் அடிக்கிட்டு இருக்கேன்.
எனக்கு தெரிஞ்சு இந்த கருமத்தை ஒரு அனிமையா எடுத்து விட்டுறலாம் இப்படி கேமா வச்சு சாவடிக்கிறதுக்கு. அதுவும் பண்ண மாட்டாங்க. ஸ்டோரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவேன்னு உட்காந்துருக்காங்க. ஸ்டோரி முடிச்சனே பண்ணுவானுங்களா அப்ப? அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸ்டோரி முடிஞ்சோடனே வரும். பீட்டா பாக்கெட்ஸா? என்னென்ன கேரக்டர் வச்சிருக்கீங்க டானியல்? பீஸா பாக்கெட்ஸ், பீட்டா பாக்கெட்ஸ். Don't you think that Tainari's a little too strict with the Paimon knocks stuff over all the time flying around the Traveler, but he's never said anything. Everyone has their clumsy moment. No, you've got the wrong idea about Master. Sure, he may seem a bit harsh at first, but with some time, you'll see that he's actually very kind-hearted. I've heard the veteran rangers say that Master is from some ancient and mysterious race that is known for their cunning wit and reclusive nature. Ancient mysterious race. அதனால தான் அந்த காது அப்படி இருக்கு அந்த நாய்க்கு. You've heard of the academia, right? Well, there's a group called HCO கென்யாவா? யார் அந்த கரெக்டர்லாம்? கேஎன் ஹெய்சோ இன்னொரு யாருன்னு தெரியல. காயாவா? டியோனா நோயல் ஹெய்சோனா யாரியா? ஹெய்சோ புதுசா வந்தானே நீமோ கேட்டலிஸ்ட். ஓ அவன் அதுதானா? நல்ல கேள்வி. அடுத்த காயா ப்ரோ, காயால திக்குபல போடுங்க. நல்லா தான் இருப்பான் இருந்தாலும் திக்குபல. Every day he helps the locals of the forest and passes on his extensive knowledge to trainees like me. ஷாங்லிங், காயா, ஹெய்சோ மூணு பேத்தி யூஸ் பண்ணுங்க ப்ரோ. ஜாலியா இருக்கும். ரெண்டு அல்ட்ட போட்டு அந்த ஹெய்சோ வச்சுட்டு அடிங்க. கசுவா யூஸ் பண்ணலாமே. யோ அவர் போட்டதுக்கு காயாவும் ஷாங்லிங்கும் போட்டா அது பாட்டுக்கு மெல்ட் ஆயிட்டு இருக்கும். டியா ஹீல் பண்ணுவான். ஹெய்சோ வந்து ரியாக்ஷன் ட்ரிகர் பண்ணுவான். அவ்வளவுதான் ப்ரோ. அதான் ப்ரோ டீம் வச்சுக்கோங்க ப்ரோ. ஜாலி பண்ணுங்க ப்ரோ. காலையில நானும் விஷால் புறவும் சேர்ந்து இந்த சுமேர்ல இருக்க வேர்ல்டு பாஸை பிடிச்சி ரேப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எலக்ட்ரோ ரெஜிஸ்டர் மட்டும் தான் அடிச்சேன். மற்றபடி எதுவும் போகல. முடிஞ்சா இதை நீ வந்து எங்கால் செபாஸ்டின்ட்ட வந்து சொல்லி பாரியா? சோவக் கிட்ட வந்து சொல்லியா? ஐயோ ரிவர்ஸ் பண்ணிடுவான். அடியில இருந்து ஒரு ஏத்துவான். ஆமாம் ப்ரோ, ஃபன்னா இருக்கும் ப்ரோ. அந்த நல்லா இருக்கும், இது யூஸ் பண்ணுங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் மெல்ட் போடுறத இந்த பைத்தியக்காரன் எடுத்துடுவானாயா? இல்ல ஸ்வால் பண்ணும் போதும் ரெண்டு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அது திரும்ப மெல்ட் நடக்கும்ல. எலமெண்ட் மாறிடுச்சா தான் பிரச்சனை. மாறலனா ஓகே. பென்னட் இல்லையா? பென்னட் இருந்தா ஹெய்சு பென்னட் வச்சு தனியா அடிச்சிட்டு போயிரலாம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு பேன் கிடைச்சது. நடந்தான் போயிட்டு இருக்கா. இவளுக்கு மட்டும் எங்க ரன்னிங் பேக் மாதிரி இவ்வளோ நேரமா பாஸ் கைண்ட் ஹார்ட்டடு மயிர் மட்டை மங்கானி. ஓ ஸ்டோரி இருக்கு ப்ரோ, அப்பெல்லாம் தப்பா நினைச்சிடாதீங்க. Traveler, you've returned. Yep, we're back. Have you seen Kale by it? Oh, Kale? Yes. Oh, okay. Guess we'll just have to wait and talk to her tomorrow then. ஐயோ ஸ்டோரி கவனிச்சோம்மா. பைமான் திடீர்னு தொடப்போம் போது கத்துனா அதெல்லாம் பாத்தீங்க தானே? பைமானு யார் துரத்தும் அது? துரத்தல, பைமான காலையும் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவன் கிளம்புறான்னு சொல்லி கிளம்பிட்டா. ஏன் கிளம்புனா அதான் தெரியல. நாளைக்கு காலைல விடிஞ்சோடனே தெரியும். எப்படியா டைம் ஓட்டுறது மறந்துச்சு. எஸ்கேப் காலை 8 மணி.
Bye bro Daniel. Swirl பண்ணும்போது ஷாங்லிங் அண்ட் காயா அல்ட் காம்போ நல்லா தான் ப்ரோ இருக்கும், யூஸ் பண்ணுங்க. டியோனா வச்சு ஹீல் பண்ணிக்கங்க. ஃபுல்லா சேர்ந்து சேரட்டும். இப்படி எந்த ஜென்மத்திலேயாவது வந்து எடுத்துக்கிறேன். Hyman was thinking all night about what happened with Kale and still can't figure out what the problem might be. Maybe she's... It's you two. அவன் வர ஜாலியா தனியா ஒரு வீட்டை கட்டி வரணும்னா ஜாப் போட்டு மட்டும் தான் வர முடியும்னு உட்காந்துட்டான். Where's Kale? I came to check on Kale's condition. To put it simply, she's not well. என்ன ஆச்சு? நல்லா தான் பேசிட்டு இருந்தா திடீர்னு படுத்து கிடக்குறா. You mean she's sick? How could she be? Oh, wait a minute. Could it be because of what Paimon did yesterday? No need to worry. Something as small as you could never harm her. This sickness is something that Kale has been dealing with for some time. Kale has been more excited than usual since you two arrived. A little too much so, to be honest. She hasn't remembered to take care of herself. I suppose it's understandable, though. She hasn't been around anyone she considered a friend for some time now. It must have been refreshing for her to have you two here. நல்லா இருக்கு தரணி bro. What's really wrong with Kale? Let's take this conversation elsewhere. Kale just fell asleep after taking her medicine. She needs some peace and quiet. அட நாயே எங்கடா போனா? வீட்டுக்கு பின்னால. மறந்துகிட்டு இருக்காயா இது? அம்மா காத்துல இருக்கு பாரியா இது. நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி வச்சிட்டாங்க. அங்கேயாவது ஏதோ ஸ்டோன் இருந்து பறந்துச்சு. I hadn't realized it was an honorary night from Mondstadt until Kale told me just now. I've also heard all about your deeds in Liyue and Inazuma. So, just to clarify, what I'm about to tell you about Kale is not because of who you are or your past feats. Instead, I am going to tell you because Kale asked me to. And honestly speaking, I was against Kale revealing her past to you. But she insisted, saying you two treated her with sincerity and as a friend. So now she wishes to reciprocate the gesture. Illa bro, kaasuva illa bro. Nari, what exactly is wrong with Kale? You said this is something she's been dealing with for some time. Just how serious is it? Ever since she was a child, she's been afflicted with a disease called Elazar. Yes, it's a disease unique to the lands of Sumeria. It is characterized by dark and hardened scales that form on the body. At first, the afflicted may only feel mild numbness on the affected area of the skin. However, as the disease progresses, one may begin feeling fatigued and even experience peripheral paresthesia. In its final stages, the disease strips a person of the ability to control their own body, and they effectively become completely immobile. That sounds terrifying. Wait, hold on. So when Kale seemed to be acting a little clumsy earlier, it was because... Correct. That would be the effects of Elazar, which is precisely why I do not want her carrying or holding anything, lest she ends up hurting herself. With appropriate treatment, the disease can be effectively controlled before it progresses to a more serious stage. However, there is unfortunately still no true cure for Elazar. Nevertheless, Kale's mother still hoped there was something out there. She handed Kale over to an organization known as the Fatui after one of their members lied and said they had a cure. What? The Fatui? It appears you are already familiar with them. That'll save you some explanation. Anyway, the person who eventually rescued Kale and brought her to me for care said that she had been given to a harbinger known as the Doctor.
I have no idea how this doctor managed to do it, but her case of Elazar was completely stable for all the years that Kale was with them. However, Kale's days with the Fatui were anything but pleasant. Kale is a resilient individual and always tries to appear cheerful, but her experience with the Fatui has left deep scars. Even now, I still feel deathly afraid if someone touches her. கனவா இருந்திருக்காது அவனுங்க அந்த மரத்தை ஏறிக்கிறேன்னு பேசிட்டு இருந்திருப்பாங்க sorry for scaring you yesterday. She also wanted both of you to know that she's sorry for hiding her illness. She doesn't need to apologize. அந்த டாக்டர் பெரிய கை போலியே. Well said. I hope you'll get a chance to tell me. ஏதோ அவனே க்ளோன் பண்ணி வச்சிருக்கான் இங்க நிறைய காப்பி இல்லையா? Kale once thought that it would be impossible for her to have any real friendships. I trust that you two will never let my trainee experience such emotional pain again. Emotional pain? இவ ஏதோ பெயின் பண்ணனால தான் அவளுக்கு அந்த சிம்டம் ட்ரிகர் ஆச்சு போலயா? என்ன சொல்லி தொலைஞ்சான்னு தெரியலையே. Well, it's not too serious. பைமான் கத்திக்கிட்டே தொட போனா exerted herself the last couple of days, which is what led to her breakdown this time. தொட போனதுல என்ன ஆச்சு? As long as she has taken her medicine, ஸ்கேல்ஸ் தெரிஞ்சிரும். She should be better. Though I must admit that Kale's condition was much more stable when she first arrived here in Gandharvaville. She was interested in the work of the forest rangers the moment she saw us. I could see that she was serious about learning, so I felt compelled to ask her to join us. Her stamina has gotten much worse recently. Though a moderate amount of physical exercise is always necessary, I'm afraid the long-distance patrols are a little too much for her now. All right. Now that I've told you about Kale's past, I think I'll head into the rainforest to find some ingredients needed for her medicine. I'll see you two later. Yeah, we'd like to do something to help Kale too. All right, but I must warn you, the rainforest is a dangerous place, especially for someone who's still recovering like the traveler. You must follow closely and listen to every instruction. No problemo. We'll be looking for a plant known as lunar lotus. It's often used to help those afflicted with Elazar recover their energy. Hey, Tainari, where exactly are we going to find this plant? அதான் இப்ப இவன் கூட குட்டி போர்ஷன் வரும் அது முடிச்சிட்டா சிட்டி தான். Given the name, it sounds like we should be looking for it in the water. You are correct. Lunar lotus grows in the water. When fully matured, they look like giant blue flowers floating on the water's surface. Quite an attractive species, if you ask me. The large petals are actually the plant's leaves and sepals, which surround a very small flower. You should know that many of the plants found in Sumeru have names that are contrary to their species. Take the Kalpalata, for example. The plant is not a lotus at all, but rather a vine. And then there's the Sumeru rose, which is not a rose, completely contrary to its name. Oh, okay then. There should be lunar lotuses growing somewhere in this area. Let's split up and begin searching. If you could manage to gather 4 of them, that would be sufficient. We'll once you've gathered the needed amount. Cat boy bro. இவன்ட பேசிட்டு போய் எடுக்கணும் போலயே. அப்பா ஓகே. நல்ல வேளை. திரும்ப எடுக்க சொல்ல. I'm quite glad you two came along. Your exploration experience helped save me a lot of time here. It seems like அவனே சொல்றான் exploration experience. யோ இது தானா வளர்ந்ததா இல்ல அவன் மண்டையில வச்சிருக்கானாயா? இவனை பாக்கும்போது இவனை பாக்கும்போது இந்த ஈஜிப்ஷியன்ல ஒரு நாய் இருக்கும்ல அது மாதிரி. சைனோ என்ன சொல்லுவீங்க? Ah yes, that's Amir and the others. But didn't they just சைனோ தான் அனுபிஸ் பேஸ் போய் வச்சிருக்காரு. Let's go find out what's going on. சைனோட அட்டாக்ஸ் அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல. வந்திருக்கான்னா? வந்துருச்சு. 5-star razor. Thank goodness we found you here. We were just அப்படி சொல்லி அவனை கொச்சப்படுத்து போல. நான் சைனோ தான் எடுக்க போறேன். What's going on?
We just discovered a withering zone. The withering is back? But the patrol route you were on should have been already clear just a week ago. It reappeared so quickly. Withering. Can you tell me the exact location? It's up ahead, deep in the river valley. It's appeared in a spot that blocks nearly the entire narrow part of the valley area. So, And the radius of the contamination? sorry, I couldn't get a clear enough view. No one in our patrol team had a vision, and it appeared to still be spreading. So we didn't risk getting any closer. Okay, I understand. You made the right decision. I'll go deal with it right away. In the meantime, please guide these two... Wait, Kainari, why don't you let us help you? You two have only just arrived in Sumeru. You're still unfamiliar with many things in these. There's a unique type of anomaly that occurs in the Sumeru rainforest. It's called the wither. The affected areas not only cause nearby vegetation to wither, but it's also lethal to wildlife and even people. If you don't carry a vision, then you should think twice before approaching such places. என்கிட்ட vision line நீ Amir பாடுற. is absolutely right. I wasn't kidding when I said the rainforest is a dangerous place. As Amir said, only someone with a vision, that is, the power to manipulate elements, will be able to resist the withering's corrosive effects for a time. நம்மளால இருக்கு. If any of the forest rangers without a vision come across a withering zone, we first make a record of the location and then have a ranger with the proper abilities deal with it, like Tainari here. Only someone with a vision can venture within a withering zone and find a way to deal with it. But you don't seem to carry a vision. Don't worry, he may not have a vision, but he's a real pro at using the power of the elements. It seems the rumors about you are true. In that case, all right, you two may accompany me. We typically only teach visitors how to identify the withering as they're about to leave Gandharvaville. We'll make an exception today and show you what it looks like up close. இல்ல bro எடுக்கல bro எடுக்கணும். என்னையா சிந்துபாத்தின் பயணங்கள் மியூசிக்லாம் வருது. Stop. Don't move any further. Look there in the distance. Huh? Where? Oh, look! Those plants have withered! That whole area is kinda gloomy. Even the air looks like it's filled with ash. Oh, Paimon doesn't like the look of this. That is the withering. All right, traveler. We're going to have to enter that withering zone. Once inside, we'll need to look for what we call tumors of the withering. If we eliminate those, then the area will be saved. எடுத்தா எனக்கு காட்டுங்க bro நான் பார்க்கல. டம்மியா தான் bro இருக்கும். But I must warn you. Don't push yourself. This is your first time handling this sort of thing after all. Even with elemental powers, once you step inside the withering zone, you may experience extreme discomfort. If at any point it becomes too much, return outside of the zone and take a breather. It could become a matter of life and death. You ready then? இவ்ளோ build up குடுக்குறான். Let's go. First, we must locate any branches sustaining the withering zone. My apologies. Yeah. Charge attack kadingo. அவ்வளவுதானா? இங்கதான் இவ்வளோ பில்டப் ஆயா? ரெண்டு பாயிண்ட் இருக்கு, அந்த 2 பாயிண்ட் கிளியர் பண்ணு. இங்க எதுவுமே இல்லையே. யாரியா மைக் வீச்சா என் மைக்கு தெரியல எனக்கு. என்ன சவுண்ட் இதுதான்? ஏ ஃபார் கிரைல அந்த சி
ஃபால் அவுட்ல அந்த ரேடியேஷன் மீட்டர் வச்சிருப்பாங்கல்ல அதுல தான் இப்படி வரும் அது மெட்ரோ சவுண்ட் கேக்குது ஆமா அது கிட்ட போய் சார்ஜ் அட்டாக் பண்ணுங்க இது கிட்ட எங்கயா பண்ண முடியுது அடிக்கவே முடியலையா ஐயோ கலெக்ட் டென்ட்ரோ வரனா அட்டாக் த ஓ ஷிட் மாத்தி வந்துட்டேன் ஜார்ஜ் அட்டாக்ஸ் சாரி ஏய் ஏதோ ஒரு எலிமெண்ட் வச்சு பண்ணா அது அதுங்க போய் தொலை மாட்டீங்கயா யோ மூணையும் வச்சு அடிச்சிட்டேன் அதுக்கு எதுவுமே ஆகல முதல்ல குட்டியெல்லாம் அடிக்கணுமோ Great work. Now that all the branches have been cleared, we'll need to take care of the tumor. Mind the deluge. Eat this! Whirling snow! Now, destroy the tumors of the withering. Hello, வளர்ந்துருச்சியா? We did it! Everything's returning to normal now! Yes, thanks to you two. We were able to quickly restore this area back to normal. Tainari? You make it sound like we did well, but why does Paimon have the feeling you're worried about something? It's that obvious, huh? Alright, it's like recently the rate at which the withering zone appears has been increasing. Even though we were able to quickly clear that withering zone, it won't be long before another one appears. If that simply meant more work for me, then that wouldn't be an issue. But it's far more severe than that. The withering is leaving lasting effects on the rainforest itself. For instance, even though we cleared out the withering zone, many of the plants that were affected will not recover. This presents a crisis for the ecosystem itself. Many plants in the rainforest are already in decline, directly impacting the wildlife that depends on those plants. And most disturbingly, as the appearances of withering zones have started to increase, Kale's case of Elazar has also become more serious. Huh? Well, why is that? I'm still not sure of the exact reason. However, I've received word from acquaintances at the academia that similar cases are being reported for patients with other conditions. No, none that we know of. The withering has been recorded in Sumeru for millennia. It's said that it originates from the depths of the world. By the way, have you heard of Irminsul before? Irminsul is a tree located deep beneath the surface, although it isn't like any tree we know in a biological sense. Oh, and the tree I நேர்ல பாத்திருக்கேன் போலயா. It's a large tree that grows downwards rather than upwards. I'm sure you've heard of ley lines, right? They're like the roots of Irminsul, spreading and extending from a massive cavern deep underground all the way up to the surface. Sounds like what I saw when I last. Ley lines continually absorb the memories of this world, which are then funneled into Irminsul, allowing it to collect knowledge and wisdom from ancient times to present day. மொத்த லேலேனுக்கும் அந்த மாதிரி தான் கரமா. Because her consciousness is directly connected to it. It is also said that the Dendro Archon's power is a manifestation of Irminsul. And as for the withering, its emergence is related to a disease that's affecting it. That's right. My ancestors learned of this from Greater Lord Rukkhadevata's familiars a long time ago. But even those mysterious creatures did not know of a cure for Irminsul. I'm afraid we rangers will be battling the withering zones here for a long time. Alright, that's enough on this topic for the time being. Now that we've taken care of things here, it's time for us to head back to Gandharvaville.
ரைட்டு மக்களை இதோட முடிச்சு வைப்போம். விதரிங், அதுக்கப்புறம் வந்து சுமேரு, அந்த கோலேயோட டிசீஸ், கோலே அண்ட் ஃபட்டூயி கனெக்ஷன், அப்புறம் நம்ம பார்த்த அந்த தலைகீழ் மரம். ஸோ இதோட முடிச்சு வைப்போம். இது வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். விஷயம் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி ஆல் போட்டுக்கோங்க. டவர் ஆஃப் ஃபேண்டசி வாங்க முடிஞ்சா எல்லாரும். குட் நைட் ப்ரோ. நிஜந்தன் எல்லாம் ஸ்டோரி முடிச்சிங்களா? கிரேட்டர் லார்ட் லெஸ்ஸர் லார்டை பற்றி வர பார்த்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள லேண்ட் ஆஃப் விஸ்டம்ங்கிறனால நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆர்கானை தவிர மீதி இருக்க எல்லாத்துக்கும் நிறையா தெரியும்னு நினைக்கிறேன் மற்ற ஊரை பற்றி. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. பாய் ப்ரோ. நிஜந்தன் ப்ரோ பாய். தரணி ப்ரோ பாய். அஸ்வின் ஸ்பர ப்ரோ பாய் ப்ரோ. இது பாவம்லே முடிச்சிட்டீங்களோ?